ஹாய்டா ஜூசிஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது நம்ம டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டா. அண்ட் இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா இன்றைக்கி டே அப்படி, இன்றைக்கி 10ஆம் தேதியில். ஸோ டே அப்படி. ஸோ ஒரு நல்ல ஒன் ஷாட்டோடு வந்துட்டேன். ஸோ ஸ்டோரி பார்த்துட்டு இப்படி இருக்கு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஜங்குக் தாண்டா அவன் சர்ச்சில் இருக்கான். ஸோ அவனை சுற்றி அவனோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் ஒரு ஃபாதர் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு ஒயிட் கலர் கோட் சூட் போட்டிருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே அவனோட லோயில் அப்படியே பைட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறான். ஸோ அவனுக்கு பேக் சைடில் தான் ஜிம்மி நின்றுட்டுருக்கான். என்னாச்சு ஜங்குக்கா? ஒன்றும் இல்லை, ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல. ஸோ ஜங்குக் அப்படியே திரும்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே அங்கே இருக்கிற ஒரு ரூமில் தான் எங்கே போன இந்த பையன்? என்ன லெட்டர் இது? அம்மா, அப்பா, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதுவும் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமே கிடையாது. நான் உங்கள்கிட்ட சொல்ல நீங்கள் கேட்காம இதை ஏற்பாடு பண்ணீங்க. அதனால தான் நான் கடைசி நிமிஷத்தில் ஓடி போகிறேன். நீங்கள் என்னை தேட வேணாம் அப்படின்ட்டு அந்த லெட்டரில் இருக்க. ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸ் தான், என்ன இந்த பையன், இவன் தானே ஜங்குக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். இவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னனால தானே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். என்ன இவன் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கோம்? அதை விடுடி. இப்போ ஜங்குக்கோட அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறோம்? அது என்ன சொல்கிறது, சொல்லி தானே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே கீழே இறங்கி வராங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா தான், எங்கே உங்கள் பையனை காணோம், டைம் ஆகிட்டே இருக்கு, அது அவன் அப்படின்ட்டு அவங்க கையில் இருக்கிற லெட்டரை கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா தான், என்ன லெட்டர் இது? என்ன இது? என்ன உங்கள் பையன் ஓடி போயிட்டாரா அப்படின்னு அவங்க சொல்ல. ஸோ அங்கே இருக்க ஜங்குக் அப்படியே திரும்புகிறான். ஸோ அவன் காதல் விழுந்தோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஜிம்மின் தான் அவன் ஃபேஸுமே ஒரு மாதிரி சேட் ஆகிட்டு அப்படியே ஜங்குக் பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஸோ அங்கே ஜங்குக்கோட அம்மா தான், என்னங்க நீங்கள் கல்யாணத்தில் விருப்பலைன்னா முதல்ல சொல்ல மாட்டிங்களா? இப்படி மேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணுறீங்க. இல்லை, இது அவன் ஓகே தான் சொல்லியிருந்தான். எப்படி இது? ஜங்குக் நெல்லு, ஜங்குக் நெல்லு, எங்கே போயிட்டுருக்க? ஆமாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் தான் அவன் அங்கே இருந்து ஜங்குக் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஜங்குக் நெல்லுடா, ஜங்குக் எங்கடா போகிற? விட்றா, நான் போகிறேன், எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு, உனக்கு இப்போ கல்யாணம் தான் கேடல, ஒவ்வொரு வாட்டியும் இப்படி போயிட்டு நின்றுட்டு சே அப்படின்ட்டு அவனோட கோட் சூட்டெல்லாம் கழட்டி தூர ஏறிறான். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அவன் பெட்லேயே படுத்துடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் 6 o'clock ஜங்குக் எந்திரிச்சிடுறான். ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் அப்படியே கீழே தான் போகிறான். என்ன ஜங்குக் இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சிட்ட? அதுவும் நேற்று தான் கல்யாணம் நினச்சி அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு கிளம்புறியா அப்படின்ட்டு ஜங்குக் அம்மா தான் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக் தான் அப்படியே ஃபுல்லாக ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு நிற்கிறான். இது என்ன, ஒவ்வொரு தடவையும் நடக்கிறது தானே, புதுசாக நடக்கிறதா இருந்தால் நான் கவலைப்படலாம், ஒவ்வொரு வாட்டியும் நடக்கிறது தானே, நான் ஏன் கவலைப்பட போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் போயிட்டு சாப்பிட உட்காடுறான். ஸோ ஜங்குக்கோட அம்மா தான், இருந்தாலும் ஜங்குக் உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அம்மா போதும் நிப்பாட்டு, நான் தான் வேணான்னு சொன்னேன்ல. ஜங்குக் இருந்தாலும் வரதை நானும் அதுக்கு தான்மா ஓகேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தியா? சரி விடு, எனக்கு அதை பற்றி பேசாத, எனக்கு சாப்பாடை போடு அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவன் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். என்ன ஃபைல் இது? உன்னால் ஒன்று கூட ஒழுங்காக பண்ண முடியாதா? அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபைலில். இதை கொண்டு போயிட்டு டீலர் கிட்ட கொடுத்தா அவன் ஏன் மூஞ்சில் தூக்கி அடிக்கிறதுக்கா? போயிட்டு சரி பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு அந்த ஃபைலை விட்டு எறிகிறான். அதில் இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே பறக்குது. ஸோ அப்போ யாரோ டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக், ஜிமின் ஒரு 2 minutes வெளியேற, அது வெளியேறுன்னா ஓகே அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே வெளியே வெயிட் பண்ணுறான். ஸோ அந்த பர்சன் அப்படியே அந்த பேப்பர் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஜிமின் தான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். ஜங்குக், எதுக்காக எவ்வளோ கோவப்படுற?
ஜிமின், சாரி. அது கொஞ்சம் டென்ஷனில் கத்திட்டேன். எனக்கு புரியுதுடா மச்சான், நீ டென்ஷனில் இருக்கன்னு எனக்கும் புரியுது. அதுக்குன்னு எதுக்கு இவ்வளோ ஹைப்பர் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தான் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் போயிட்டு உட்காடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், இல்லைடா மச்சான், ஒரு வாட்டியும் இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. வர எல்லாரும் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு விட்டுட்டு போகிறானுங்கடா. ஒருத்தன் என்ன வேணாண்டு போகிறான், ஒருத்தன் என்னை விட்டு ஓடி போகிறான், ஒருத்தனா எங்கே போகிறானே தெரியல. இப்படி ஒருத்தனா 2 பேரா, அவ்வளோ பேர் ஜிமினா. என்னடா எனக்கு என்னடா குறை, எனக்கு எதுக்குடா வேணான்ட்டு போகிறானுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி கேட்க, மச்சான் எனக்குலாம் எந்த குறையும் இல்லை, எதுக்காக அப்படி யோசிக்கிற? இல்லை மச்சான், இந்த பையனையே எனக்கு பெருசாக பிடிக்கலாம் இல்லை, பட் சின்ன வயசுலேருந்து நான் நினச்சது எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, சைல்ட்ஹுட்லேருந்து எனக்கு நீ ஃப்ரெண்டாக இருக்க, எனக்கு பிடிச்சது தான் நான் படித்தேன், எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுறேன், என்னோடய சொந்த ஆஃபீஸ், என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாமே இருக்குடா. ஆனால் எனக்குன்னு இப்போ இல்லாத ஒன்று எனக்குன்னு ஒரு ஃபேமிலிடா. நான் அது ஒன்று தானே உருவாக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இருக்கணும், நான் அவரை புரிஞ்சுக்கணும், அவர் என்ன புரிஞ்சுக்கணும், எங்களுக்குன்னு ஒரு அழகான பேபி, எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அது மட்டும்தான் ஜிமின் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல, நம்ம ஜிமின் தான், மச்சான் இது உனக்கான பர்சன் கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. எங்கடா டேய், மனசை விட்டுறாதடா, பார்க்கலாம், உனக்கு ஒன்றும் வயசாகிடல சரியா, நீ இன்னும் அப்படியே தானே இருக்க ஜங்குக், நீ தானே சொல்லணும் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் அப்படியே வீட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரான், வந்து சோஃபாவில் உட்காடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட அம்மா அவனுக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருக்காங்க. என்ன சொல்கிற, டேயாங்க் அப்படி நடந்திருக்கா? ஆமாம். அது நீ வரியா? கண்டிப்பாக நான் வரேன், ஓகேயா அப்படின்ட்டு டேயாங்கோட அம்மா ஃபோன் அப்படியே கட் பண்ணுறாங்க. என்னம்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஜங்குக்? கிம் ஆண்டி ஞாபகம் இருக்கா உனக்கு? கிம் ஆண்டியா? ஞாபகம் இல்லை. என்னாச்சு? அது அவங்க பையன் டேயாங் இருக்கான்ல, அவனுக்கு ரீசெண்டாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அவனோட நிலைமை தெரிஞ்சும் அவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பையன் ஒத்துட்டு இருந்திருக்கான். ஆனால் கல்யாண நாள் அன்னைக்கு அவனை விட்டுட்டு ஓடிட்டான். அதுதான் அவங்க சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் அவங்கள போய் பார்க்கலான் இருக்கேன், நீயும் கூட வரியா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ ஜங்குக் தான், அம்மா இங்கே உன் புள்ள நிலைமையா அதாம்மா, நீ ஏம்மா இப்படி இருக்கிற? டேய் நீ வேற டேயாங் வேறடா, என்ன நான் வேற அவன் வேற அப்படின்ட்டு. ஸோ ஜங்குக் தான் டிவி சேனலில் மாற்றிக்கிட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறான். ஸோ ஜங்குக்கோட அம்மா தான், டேய் அவனுக்கு நம்ம அளவுக்குலாம் விவரம் இருக்காதுடா, அவன் ஒரு குழந்தை, அது புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அவனுக்கு இல்லைடா, நீ வா நம்ம போய் பார்த்துட்டு வரணும். அம்மா இன்னைக்கு எனக்கு லீவுமா, விடுமா. என்ன ஜங்குக் இப்படி சொல்கிற? டேயாங் என்ன நிலைமையில இருக்கான், அவனை போய் பார்க்க வேண்டாமா? அம்மா இங்கே நானும் அதே நிலைமையில தாம்மா இருக்கேன். ஜங்குக் பாய முட்டி கிளம்புன அப்படின்ட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஜங்குக் வேறு வழியே இல்லாமல் கிளம்புறான். ஸோ இப்போ நேராக அவங்க டேயாங்கோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜான் வாங்க வாங்க உள்ளே வாங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி சொல்கிறது, டேயாங்க்கு இப்படி ஒன்று ஆனதுக்கப்புறம் எங்களால் எப்படி நல்லபடியாக இருக்க முடியும்? சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் ஜான் தான் டேயாங்கோட அம்மா அப்படியே சமாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜங்குக் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கான் இவங்க பண்ணுறது எல்லாத்தையும். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் போயிட்டு சோஃபாவில் உட்காடுறான். ஜங்குக் அம்மாவும் டே அம்மாவும் பேசிக்கிட்டே வந்து உட்காடுறாங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா தான், எப்படி இப்படி ஆச்சு? அது ஃபஸ்ட்டு பேசும்போது பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்போம், அது அந்த நிலமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி தான் சொன்னாங்க, ஆனால் கடைசி நிமிஷத்தில் அப்படின்ற மாதிரி டேயாங் அம்மா கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அப்போ நம்ம ஜங்குக் கூட மனசுக்குள்ளே தான், ஆமாம் ஆமாம் அப்படி தான் சொல்லுவானுங்க, பரவாயில்ல நாங்கள் பண்ணிக்கிறோன்னு வானுங்க, கடைசி நிமிஷத்தில் விட்டுட்டு போயிடுவானுங்க அப்படின்னு ஜங்குக் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜங்குக் தான்,
டேங்கோட நிலைமைன்றீங்களே, டேங் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்க, ஸோ அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, அம்மா அம்மா இங்கே பாருமா அப்படின்ட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து யாரோ குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஸோ ஜங்குக் தாடி திரும்பி பார்க்குறான். ஸோ ஒரு பையன் க்யூட்டா அவனோட ஹேரை வந்துட்டு லைட்டாக ஒரு குட்டி போனி மாதிரி போட்டிருக்கான் தலையில். ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அப்புறம் ஒரு பிளாக் கலர் ட்ராக் பேண்ட் போட்டிருக்கான். ஸோ அப்படியே அந்த பையன் குடுகுடுன்னு ஓடி வரான். அம்மா அம்மா என் பொம்மை பார்த்தீங்களா, உடஞ்சி போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மைம்மா அப்படின்ட்டு டேங் தான் ஒரு மாதிரி விம்மிட்டே நிற்கிறான். அவனோட அப்பர் லிப் ஒரு மாதிரி பைட் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி க்ரை பண்ணுற மாதிரி நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் டேங்கே பார்த்துக்கிட்டு இருக்க, ஆண்டி இது யாரு, டேங்கோட தம்பியா என்ன? அப்போ நம்ம ஜங்குக்கோட அம்மா அவனோட தொடையிலே லைட்டாக திருவுறாங்க. மா ஏய் டேங்கோட தம்பியா ஜங்குக், அதுதான் டேங். இது டேங்கா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஷாக் ஆகுறான். ஸோ நம்ம டேங் அப்படி திரும்பி பார்க்குறான். ஐ யார் நீங்கள், எங்கள் வீட்டுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, வெல்கம் அப்படின்ட்டு ஒரு பவ் பண்ணிட்டு போயிட்டு அவன் ஜங்குக் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். ஸோ ஜங்குக் தான் பார்த்துட்டே இருக்கான். டேங் தான், ஐ உங்கள் லிப்ஸில் இருக்க இந்த ரிங்கு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஜங்குக்கோட கிட்ட தான் போகிறான். ஸோ ஜங்குக் தான் ஒரு மாதிரி டே பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கான். டே தான் அவனோட பியர்சிங்கில் அவனோட ஃபிங்கர் வச்சு ரப் பண்ணி பார்க்குறான். அது ஜங்குக்கோட லிப்ஸ் கிட்டே இருக்கவும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அவன் டக்குன்னு அது டே உனக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்குன்னா நீயும் போட்டுக்கோ. ஐயோ அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் போட்டால் ரொம்ப வலிக்குமா, நான் போட மாட்டேன், ஆனால் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறான். ஸோ ஜங்குக்குள்ள ஏதோ ஸ்மைல் பண்ணுறான். உன்னோட பேர் என்ன? என்னோட பேரா, என் பேர் ஜங்குக். அப்படியா, என்னோட பேர் டேங், என்ன எல்லாரும் டேன்னு கூப்பிட்டுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கோட லைட்டாக சிரிக்க, நீ கூட விளையாட வருவியா? விளையாடவா? என்கிட்ட என்னென்ன இருக்கு தெரியுமா, அயன்மேன் பொம்மை, ஈமேன் பொம்மை, ஸ்பைடர்மேன் பொம்மை, காரு, பைக்குன்னு நான் விளையாட நிறைய டாய்ஸ் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் உனக்கும் ஷேர் பண்ணுறேன், என் கூட விளையாட வரியா அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க, ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே வரேன் வா போகலாம். ஐ அம்மா நான் ஜங்குக்கு கூட்டிகிட்டு போட்டா? கூட்டிகிட்டு போ. ஜங்குக் வாங்க வாங்க அப்படின்ட்டு நம்ம டேங் தான் அப்படி ஜங்குக் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறோம். ஜங்குக் இதை பார்த்தீங்களா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு ஜங்குக் கிட்ட ஒரு அயன்மேன் பொம்மையை தூக்கி கொடுக்குறான்ட்டு. அழகா இருக்கு. அப்படியா, இதெல்லாம் என்னோட டாய்ஸ் கலெக்ஷன். அப்படியா, எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே ஒன்று மாதிரியே இருக்கு. ஆமாம் ஆமாம், அம்மா கூட சொல்லுவாங்க தெரியுமா, நான் ரொம்ப அழகா இருப்பேனா குட்டி பிள்ளைல. குட்டி பிள்ளைலாம் இல்லை, இப்போவே நீ ரொம்ப அழகாக தான் இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல டேங் தான் அவனோட பாக்ஸிக்ஸ் மேலே காட்டி சிரிக்கிறான். ஸோ ஜங்குக்கு தான் டேங்கை ரசிச்சுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி இருக்கு. ஸோ ஜங்குக் தான் டேங் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். டேங் என்ன சொன்னாலும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாலும் அவன் பொறுமையாக பொறுத்துட்டு ஒரு குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஜங்குக் தான், டே நான் கிளம்பட்டுமா? போறீங்களா? எங்கே போகிற ஜங்குக்? போகாத, ஏன்? நீ போயிட்டா நான் தனியாக தான் விளையாடணும், என் கூடயே விளையாட அப்படின்ற மாதிரி நம்ம டே கேட்க, அப்போ ஜங்குக் தான், எங்கள் பேரட்டையும் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வரேன். நாளைக்கு இல்லை, இதுக்கப்புறம் எல்லா நாளுமே உன்னை பார்க்க வருவேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு
ஈவினிங் உன்னை பார்க்குறதுக்கு நான் இங்கே வந்துடுவேன். உன் கூட ஒரு 3 மணி நேரமாவது நான் விளையாண்டுட்டு போகிறேன், சரியா? அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறான். அப்போ டேங் தான், நிஜமாவே வா, என் கூட நிஜமாலே விளையாடுவீங்களா? ஆமாம், நிஜமாதான். நான் நம்ப மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸாக நான் உன்னை பார்க்க தினமும் வருவேன், உன் கூட தினமும் விளையாடுவேன், ஓகேவா? அப்படின்னு நம்ம ஜங்குக் கேட்க, சாப்பிட்டே தான் இந்தாங்க, இது ஏன் ஞாபகத்தமாக உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஜங்குக் கையில் ஒரு அயன்மேன் பொம்மையை தூக்கி கொடுக்குறான். இது எனக்காகவா? ஆமாம், உங்களுக்கு தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இரு ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஜங்குக் அவனோட பாக்கெட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறான். இங்கே பாரு. சொல்லுங்கள். இந்த ஹேண்ட் கீ இருக்குல்ல, ஹேண்ட் கீ அப்படின்ட்டு டேங்கோட இந்த ஹேண்ட் கீ வாங்கிக்கிறான். அந்த ஹேண்ட் கீயில் ஜேன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அதில் ஜேன் இருக்குல்ல. ஆமாம், ஜே ஃபார் ஜங்குக். இது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நான் கூட இருக்க மாதிரி. உன் ஞாபகத்தமாக என்கிட்ட இந்த பொம்மை இருக்கட்டும், என் ஞாபகத்தமாக நீ அதை வச்சுக்கோ. இது நல்லா இருக்குது, அதுவும் இந்த ஜே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். ஸோ ஜங்குக் தான் அவனு சிரிச்சிட்டு, சரி ஓகே நீ விளையாடு, நான் கிளம்புறேன். ஓகே பார்த்து போங்க ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே பாய் சொல்லி அமுச்சு விட்றான்ட்டே. இப்போ ஜங்குக் தான் அப்படியே இறங்கி வரான். இன்னமும் டே அம்மாவும் ஜங்குக் அம்மாவும் கடலில் வரத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் இறங்கி வந்துட்டு, ஸோ நம்ம ஜங்குக் அம்மா பார்த்துதாம்மா டைம் ஆகிடுச்சு, உனக்கு தெரியுதா இல்லையா, கிளம்பலாமா? ஜங்குக் சொல்லுங்கள் ஆண்டி. டேங் எப்படிப்பா? ஆண்டி அவனுக்கு என்ன, அவன் நல்லபடியாக தான் இருக்கான். அது டேங் யார்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரம் ஒட்டிக்க மாட்டான். என்னமோ உன்னை பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு போல், அதான் அவன்கிட்ட டக்குன்னு ஒட்டிக்கிட்டான். ஐயோ ஆண்டி, அதை பார்த்தாலே தெரியுது, நல்லா பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் ஜங்குக் அவனுக்கு உன்னோட வயசு ஜாஸ்தி, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அவன் இந்த மாதிரி இருக்கான்னு. அது இல்லை ஆண்டி, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கல. எனக்கு அவர் பண்ணுறதை பார்த்தா குழந்தை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனால் ஒரு குழந்தை கூட தான் எல்லாம் விளையாண்டுட்டு வந்திருக்கேன் நான். நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணிக்காதீங்க. நான் டேக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், இதுக்கப்புறம் எப்பயுமே நான் டேங்க பார்க்க வருவேன்னு. ஸோ நான் எப்பயுமே வருவேன் டேங்க பார்க்க. நான் வரலாம்ல? கண்டிப்பாக. என்னன்னு இப்படி கேட்குறேன், கண்டிப்பாக வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் கூடயே சிரிச்சிட்டு, சரி ஆண்டி நான் நாளைக்கு பார்க்குறேன், மா கிளம்பு டைமு அப்படின்றான். ஸோ அப்போ ஜங்குக்கோட அம்மாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜங்குக் வீட்டில் தாண்டா இருக்கான். அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் பெட்டில். ஸோ அவன் கையில் டேங் கொடுத்து அந்த பொம்மை இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அந்த பொம்மையை பார்த்துட்டு, என்னமோ தெரியல டேங், எனக்கு கூடவே இருக்கணும் போல் இருந்துச்சு. இன்னைக்கு ஏதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன்டா. இது வரைக்கும் யார்கிட்ட இல்லாத ஒரு ஃபீல் அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னு அந்த பொம்மையை பார்த்து சிரிச்சுட்டு அந்த பொம்மையை அவன் பக்கத்தில் வச்சுட்டு அவன் அப்படியே படுக்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே ஒரு டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் ஸோ அவனோட விண்டோ டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஒரு பர்சன் அப்படியே அந்த விண்டோ கிட்ட அப்படியே நின்றுட்டு நம்ம ஜங்குக்கே பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த பர்சன் தான் அப்படியே நம்ம ஜங்குக் கிட்ட வந்துட்டு அவன் ஃபேஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. உனக்கு அந்த டேவை பிடிச்சிருக்கு, அப்போ நான் உன் மேலே வச்சல, அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ண போகிற ஜங்குக்? இத்தனை வருஷமாக நான் தானே உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு தானே நான் ஒன்றை நினச்சிக்கிட்டு இருந்தா, நீ வேற ஒருத்தனை பார்க்க போகிற, எவனையோ கல்யாணம் பண்ண போகிற, என்ன ஜங்குக் இது அப்படின்னு அவன் தூங்குற ஜங்குக்கை பார்த்து கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பர்சன் தான் அப்படியே ஜங்குக்கோட சீக்ஸை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு, உனக்காக நான் இருக்கேன், வேற எவனும் அந்த பிளேஸ்க்கு வர முடியாது, வர்றதுக்கும் நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. ஜங்குக்கு அது எதுவுமே தெரியல, அவன் ஒரு மாதிரி டீப் ஸ்லீப்பில் இருக்கான். நம்ம ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்படியே அவன் பக்கத்தில் படுக்கிறாங்க. நீ எந்த ஜங்குக்?
நீ என்னோடது, நீ கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவனோட காதுகிட்ட சொல்கிறான். ஜங்குக் எதுவுமே அசைவில்லை, அவன் நல்லா தூங்குறான். அந்த பர்சன் அப்படியே ஜங்குக் பக்கத்தில் படுத்து அவனை அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னு நம்ம ஜங்குக்கோட நெக்கில் அந்த பர்சன் சாஃப்டாக கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே பொறுமையாக அந்த இடத்த பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகிருக்கும். நம்ம ஜங்குக் தான் அவன் அப்படியே எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக அவன் போயிட்டு மிரர் தான் நிற்கிறான். ஸோ அப்படியே கண்ணெல்லாம் ரப் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸ் அவனே பார்க்க, ஸோ அவனோட நெக்கில் அவனோட லெஃப்ட் சைடு நெக்கில் ரொம்ப ரெட் கலரில் இருக்குது. ஸோ ஜங்குக் தான் கையை வச்சு தேய்ச்சி பார்த்துட்டு, அச்சோ இன்றைக்கி அந்த பூச்சி கடிச்சிருச்சா என்ன, எப்போ பார்த்தாலும் ஏன் அந்த பூச்சிக்கு இதே வேலையாக போச்சு, வந்து என்னையே கடிச்சிட்ருக்கு, இதோட நான் வெளியே போனால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, எப்போ பார்த்தாலும் இதுக்காகவே ஃபவுண்டேஷனை போட்டு சுற்றணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக் தாண்டா அவன் ஒரு மாதிரி பேசிகிட்டே அப்படியே கீழே இறங்கி போகிறான். ஸோ ஜங்குக்கோட அம்மா தாங்க இருக்காங்க. அம்மா அம்மா இங்கே பாரு, என்னடா வேணும் உனக்கு, இங்கே பாருமா என் கழுத்தில் இப்படிதான் ஏதாவது பூச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கு. டேய் அதுக்கு என்னடா பண்ணுது, போடா போய் வேலையை பாடுறா. அம்மா என்னம்மா நீ இதெல்லாம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற, நான் புள்ளம்மா, அட போடா எல்லாம் மாட்டிக்கலாம், நாளைக்கு நெட் வாங்கி மாட்டிக்கலாம் விடு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கூட அம்மா சொல்லிட்டு அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் ஆமாம் கண்டிப்பாக வளைய வாங்கி மாட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக் தான் சொன்னபடி நம்ம டேங்கை பார்க்க வந்திருக்கான். ஸோ டேங் தான் ரொம்ப நேரமாக சோஃபாலேயே உட்காந்துருந்துருப்பான். நம்ம டேங் கரெக்டாக 6 மணி எப்போ ஆகும் அப்படின்ட்டு வாட்சே பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். ஸோ டேங் அம்மாவும் டேங்கை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ கரெக்டாக 6 மணி ஆக ஜங்குக்கோட காருமே கரெக்டாக அவங்க வீட்டு வாசல்லேருந்து நிற்கிது. ஸோ ஜங்குக் தான் அப்படியே காரை விட்டு இறங்கி வரான். டே தான் ஜங்குக் வந்துட்டிங்களா, வாங்க வாங்க, நாங்கள் உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். என்ன டே எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணியா? ஆமாம், காலையிலேருந்து 6 மணி எப்போ ஆகும்னு உட்காந்து வெயிட் பண்ணுறேன். டேயா என்ன சொல்கிற? ஆமாம் ஆமாம் ஜங்குக், அவன் இங்கேயே தான் உட்காந்துட்ருக்கான், வாட்சையே பார்த்துக்கிட்டு இருக்கான், 6 மணி எப்போ ஆகும், நீ எப்போ வருவ விளையாடலான்னு. தேயாங் என்னது இது, சாப்பிட்டியா இல்லையா? எங்கே சாப்பிட்டான், சாப்பிடலாம் இல்லை. அச்சோ சாப்பிடலையா டேயாங் நீனு? நீ வருவ விளையாடலான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஜங்குக். ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்புறமா விளையாடலாம். ஜங்குக் ஃபஸ்ட்டு விளையாடலாம் சொன்னால் கேட்பியா மாட்டியா? சரி அம்மா நீங்கள் சாப்பாடு கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் நம்மகிட்ட அவங்க ஃபுட் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு அங்கே இருக்க ஒரு பால்கனிக்கு தான் போகிறாங்க. ஸோ டேங் வந்துட்டு ஒரு பால்கனி மாதிரி இருக்கிற இடத்துல தான் அவனோட டாய்ஸ்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பான். ஸோ அது ஒரு ஓப்பன் பால்கனி மாதிரி தான்டா. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்கை கூப்பிட்டுட்டு போயிட்டு அங்கே ஒரு சேரில் தான் உட்கார வைக்கிறான். அவனை ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு நம்ம டேங்க்கு ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்கான். டேங் தான் கையில் ஒரு டாய்ஸ் வச்சுட்டு அப்படியே அந்த ஃப்ளைட்டை அப்படியே இப்படி ஆட்டிகிட்டே இருக்கான். ஸோ ஜங்குக் தான் டேங் சாப்பிட்டுட்டு விளையாடலாம். நீ தான் ஊட்டுற, என் கை சும்மா தானே இருக்கு, நான் விளையாடுறேன். டேங் ஒழுங்காக அதை கீழே வை, ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அந்த டாய் வாங்கி வச்சுட்டு நம்ம ஜங்குக் தான் ஃபுல்லாக ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ டேங்குமே சமத்து பிள்ளைய அப்படியே சாப்பிடுது. அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங் போதுண்டா, எவ்வளோ நேரமாக விளையாண்டுக்கிட்டு இருப்ப, வா வா அப்படின்ட்டு அவனை பிடிச்சி இழுக்க, மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ட்ரெயின் வச்சு விளையாடலாம், நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்ல. இப்போ நம்ம ஜங்குக் தான் சரி ஓகே நீ விளையாட, நான் கொஞ்ச நேரம் உட்காடுறான் அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு சேரில் போய்ட்டு உட்காடுறான். ஸோ டேங் தான் அப்படியே ஜங்குக்கு நிமிந்து பார்த்துட்டு என்ன நினச்சானோ அவன் அப்படியே ஓடி வந்து நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் பார்த்த மாதிரி அவன் மடியில் உட்காந்துக்கிறான். ஜங்குக் அதை ஃபீல் பண்ண உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ டேங் தான் லிட்டில் ஸ்பேஸில் இருக்கான். ஸோ ஜங்குக் தெளிவாக தானே இருக்கான். ஸோ நம்ம டேங் அப்படியே ஜங்குக்கோட மடி மேலே உட்காந்ததும் ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங் அப்படியே பார்க்குறான். என்னாச்சு ஜங்குக்,
ஏன் என் கூட விளையாட மாட்டேங்கிறீங்க? ஏன் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என் கூட விளையாட பிடிக்கலையா? அப்படின்ற மாதிரி மட்டும் அவன் கேட்க. ஸோ அப்போ ஜங்குக் தான் அவன் அப்படியே டேவை சமாதானப்படுத்துகிற மாதிரி ஹக் பண்ணிவிட்டு, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒர்க் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன்ல, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நீ ஏன் அதுக்கு ஒரு மாதிரி ஆகுற? இல்லை ஜங்குக், உங்களுக்கு என்கிட்ட பேச பிடிக்கலையோன்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்குமே அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்ல. ஸோ டே தான் லைட்டாக அப்படியே எந்திரிச்சு உட்காரான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஃப்ளின்ச் ஆகிட்டு, என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, எனக்கு ஜாலியாக இருக்குது, உங்களுக்கு என்ன பேச பிடிச்சிருக்கு, விளையாட பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு டேயாங் ஒரு மாதிரி ஷேக் ஆகிக்கிட்டே இருக்கான். ஜங்குக்கு தான் அங்கே உரசுற மாதிரி இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட ஹீட்னஸ் அதிகமாக அவன் அப்படியே நம்ம டேயாங்கோட டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம டேயாங் தான், என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க ஜங்குக் அப்படின்ற மாதிரி டேயாங் தான் கேட்குறான். ஸோ ஜங்குக் அப்போ தான் ஒரு நிமிஷம் கான்சியஸ் வந்துட்டு, டேயாங் எந்திரியா, என்னாச்சு, எந்திரிட்டாங்க, போய் விளையாடலாம், வா, ட்ரெயின் அங்கே ஓடிட்டு போயிடுவா, போயிட்டு விளையாடலாம், வாங்க விளையாடலாம் அப்படின்ட்டு டேயாங் தான் அங்கேருந்து அப்படியே எந்திரிச்சு அவன் அப்படியே போகிறான். போயிட்டு ட்ரெயின் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கு தான் ஒரு மாதிரியாக பக்கத்தில் தண்ணி இருக்கும், எடுத்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிடுறான். ஒரு 2 minutes அவனே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேயாங் பக்கத்தில் போய்ட்டு உட்காடுறான். ஸோ நிமிர்ந்து அப்படியே டேயாங்கை பார்க்குறான். என்னமோ தெரியல, டேயாங்கை பார்க்கும் போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் என்னோடய ஃபீலிங்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். டேயாங் அவனோட ஸ்டேட்டில் இல்லை, அந்த டைமில் நான் அட்வான்டேஜ் எடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் மனசுலேயே நினச்சிட்டு டேயாங்கை பார்த்துட்டு அவன் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜங்குக் தான் ஆஃபீஸில் இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஜிமினை பார்த்துட்டு, மச்சான் சொல்லுடா, என்னடா, நான் உனக்கு டேயாங் பற்றி சொன்னேன்ல, அதான் சொன்னியே, உன்னோட ஒரு 5 வயசு பெரிய பையன், அப்புறம் குழந்த மாதிரி இருப்பான், ரொம்ப க்யூட்டு சொல்லிட்டு இருந்தியே, ஞாபகம் இருக்கா அன்றைக்கி சொன்னியே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட நம்ம ஜிமின் சொல்கிறான். ஸோ அப்போ ஜங்குக் தான், மச்சான் நான் டேயாங்கை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டா. ஹே என்னடா லெவல்லாம் வர, இதெல்லாம் எப்போலேருந்து? தெரில மச்சான், ஆனால் பார்த்ததுலேருந்து. அவன்கிட்ட இன்றைக்கி நான் கன்ஃபர்ஸ் பண்ணலான் இருக்கேன். டேய் குழந்த மாதிரின்ற விட, ஸ்ட்ரைட்டாக கேட்டால் அவனுக்கு என்ன புரியும்? அது எனக்கும் தெரியும்டா. ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கணும், அப்புறம் அப்பா அம்மாட்ட கேட்கணும். நான் வீட்டில் பேசலான் தான் இருக்கேன், ஃபஸ்ட்டு நான் அவன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறான். ஸோ ஜிமினும், நல்லா இருந்தால் சரிதான்டா, செட் ஆயிடுச்சுன்னா கூப்பிட்டு வா, மீட் பண்ணலாம் சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஜங்குக் தான் அன்றைக்கி ஈவினிங் நம்ம டேயாங் வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ டேயாங் தான் வழக்கம் போல் ஜங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் நம்ம டேயாங் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ டேயாங் தான் அப்படியே ஒரு காரை வச்சுட்டு தரையில் உருட்டி உருட்டி ரேஸ் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான், சொல்லுங்க, எனக்கு உன் கூட இப்படியே இருக்கணும்னு தோணுதுட்டே. அப்படியா, நிஜமாவா? என் கூட இப்படியே விளையாண்டுட்ருப்பீங்களா லைஃப் ஃபுல்லாக? அது விளையாடுவேன், லைஃப் ஃபுல்லாக கூட விளையாடுவேன். இப்போ என் கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம டே தான் சொல்கிறான். ஸோ இப்போ ஜங்குக் கூட சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் டேயாங்கோட அப்பா அம்மா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம டேயாங்கோட அம்மா தான், ஜங்குக் அது இப்போ இப்படி தான்ப்பா இருக்கும், அவனை இப்போதைக்கு பொறுத்துக்க ஓகேவாக தான் இருக்கும், ஆனால் உன்னால் கடைசி வரைக்கும் அவனை வச்சுக்க முடியாது, உன்னால் அவன் கூட வாழ முடியாது. ஆன்ட்டி, நான் டேயாங்கை பார்த்துப்பேன், டேயாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி வந்த பையனுமே அப்படி தான் சொன்னான், ஆனால் என்னாச்சுன்னு ஆன்ட்டி எனக்கு தெரியும். அந்த சூழ்நிலையில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும். நான் எப்போயுமே டேயாங் அந்த நிலைமையை விட்டுற மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் டேயாங்கை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்.
அதுக்கப்புறம் உன் இஷ்டம் தான் ஜங்குக். அங்கிள் உங்களுக்கு ஓகேவா? எங்களுக்குலாம் ஓகே தான். நீ டேங்கிட்ட பேசிக்கோ. டேங்க் ஓகேனா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும், சரியா? அங்கிள் ஓகே, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சு டேங் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறான். டேங் ஜங்குக் வந்துட்டிங்களா? வந்துட்டேன். இங்கே வா. என்னாச்சு? இங்கே வா, இங்கே வந்து உட்கார். ஓகே அப்படின்ட்டு டேங் தான் ஜங்குக்கு முன்னாடி வந்து உட்காடுறான். டேங் வந்துட்டு நான் உனக்கு கேட்கணுமே. கேளுங்க. உனக்கு என்ன பிடிக்க மாட்டேன்? உங்களையா? பிடிக்குமே, ரொம்ப பிடிக்குமே. ஏன்? உனக்கு என்ன பிடிக்கும்னா என் வீட்டுக்கு வரியா? உங்கள் வீட்டுக்கா? எப்போ வரைக்கும்? எப்பயுமே, லைஃப் ஃபுல்லாக என் கூட இருக்கியா? ஜங்குக், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது எப்படி உனக்கு தெரியும் டே? அதுவா, அம்மா சொன்னாங்க, என்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கூட தான் நான் அவங்க வீட்டுக்கு போயிடுவேனா. அதுதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி டேங் தான் சொல்கிறான். ஸோ ஜங்குக் கூடயே சிரிச்சிட்டு ஆமாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன கல்யாணம் பண்ணி பேட்டையாங் அப்படின்னு ஜங்குக் கேட்குறான். ஸோ பட் டேங் தான், அப்போ நீங்கள் என் கூட விளையாண்டுட்டே இருப்பீங்க தானே? ஆமாம், உங்களோடையே தான் இருப்பேன், உங்களோட விளையாண்டுக்கிட்டே இருப்பேன். ஐயா, அப்போ ஓகே, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டு சிரிக்கிறான். ஜங்குக் தான் டேங்கோட சீக்ஸில் அவனோட ஹேண்ட்ஸை கப் பண்ண மாதிரி பிடிக்கிறான். ஸோ டேங்க ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் அவனோட ஃபேஸ் அப்படி லைட்டாக தேய்ச்சிட்டு அவனை அப்படியே க்யூட்டாக கண்ணை மூடி ஸ்மைல் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி ஐஸை ஓப்பன் பண்ணான். ஸோ ஆப்போசிட்டில் தான் டேங் நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் ஒரு ஒயிட் கலர் வெட்டிங் கோட் போட்டிருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்குமே ஒயிட் கலரில் தான் வெட்டிங் கோட் போட்டிருக்கான். ஸோ பின்னாடி ஜங்குக்கோட ஃபேமிலி, டேங்கோட ஃபேமிலி, ஜிமின்னு சொல்லிட்டு எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அங்கே ஃபாதர் தான் நம்ம ஜங்குக் கிட்டேயும் டேங் கிட்டேயும் மேரேஜ் பண்ணிக்க சம்மதமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக் தான் அப்படியே திரும்பி நம்ம டேங் கிட்ட அவன் கையை கொடுத்துட்டு, டேங், என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் அப்படின்ட்டு நம்ம டேங்கோட சிரிக்கிறான். ஸோ ஜங்குக் அப்படியே நம்ம டேங்கோட ஹேண்ட்ஸில் அவனோட ரிங்கை போட்டு விடுறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான், அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு? ரொம்ப 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 சந்தோஷமாக சம்மதம் சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் ரொம்ப ஸ்மைல் பண்ணுறான். இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த ரிங்கை வாங்கி கையில் போட்டு விட. ரிங்கு அப்படின்ட்டு நம்ம டேதாண்டா. ஸோ நம்ம ஜிமின் கிட்ட தான் 500 ரிங் பாக்ஸ் இருந்திருக்கும். ஸோ ரிங்கை வாங்கி நம்ம ஜங்குக்கு தான் போட்டு விடுறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்போ நம்ம டேங்க ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஃபாதரை பார்க்க, ஸோ ஃபாதர் தான், நீங்கள் இப்போ அவங்கள கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே நம்ம டேங்கோட ஃபேஸ் கிட்ட போகிறான். ஸோ நம்ம டே தான், ஜங்குக்கா, இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டெக்கரேஷன் மாதிரி நம்ம லைஃப் ஃபுல்லாக அழகாக இருக்க போகுது. அப்படியா? ஆமாம். என்னை மேரேஜ் பண்ணதில் உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் அப்படின்னு நம்ம டேங்கோட ஃபோர்ஹெட்டில் தான் ஒரு கிஸ் பண்ணுறான். ஸோ நம்ம டேங்கோடய சிரிச்சுட்டு, அப்போ நான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒன்று ஹெட்டை டவுன் பண்ணேன். ஸோ நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ கொடுத்துட்டு, நான் உங்களுக்கு கிஸ் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப க்யூட்டாக சொல்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், போகலாமா? எங்கே? வா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே டே கூப்பிட்டுட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கு டேங்கும் அந்த மேரேஜ் ஹாலில் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க நடக்க அவங்க மேலே அப்படியே பூ விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டேங் தான், எவ்வளோ ரெட் ஃப்ளவர்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளை
கிங் அண்ட் குயின் மாதிரி நடத்துகிறாங்கல்ல. ம் கிங் அண்ட் குயின்லாம் இல்லை, கிங்ஸ் 2 பேருமே கிங் தான். உனக்கு புரியுதுல்ல? அப்படின்ட்டு ஸோ அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து நடக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி ஈவினிங் ஆகுது. ஸோ அவங்க வீட்டில் தான் ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, ரிசப்ஷன் மாதிரி. ஸோ அவங்க ஒரு குட்டி ஸ்டேஜ் போட்டு அங்கே நம்ம அவங்க ஜங்குக்கும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கெஸ்ட் வராங்க. ஸோ வந்து அவங்கள மீட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம அவங்களோட அம்மா அப்பா தான் யாரையா ஒருத்தவங்கள ஸ்டேஜ் மேலே கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குக் தான் அப்படியே பார்க்குறான். ஆன்ட்டி இவர் யார்? இவர் பேர் சுகா. இவர் நம்மளோட ஃபேமிலி டாக்டர். டயாங்க்கு இப்படி ஆனதுலேருந்து இவர் தான் ஃபுல் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துக்கிறாரு. ஓ ஹாய் டாக்டர். ஹாய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ டாக்டர். அவங்க அம்மா சொன்னாங்க லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணுறீங்களாமே. ஆமாம் டாக்டர். அவங்க ரொம்ப நல்ல பையன், டேக்கே பண்ணிக்கோங்க. அவன் குழந்த மாதிரி. டாக்டர் நீங்கள் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, நான் பார்த்துப்பேன், நான் டேக் கேர் பண்ணிப்பேன். அவன் இப்போ என்னோட ஹஸ்பண்ட். ஓகே ஓகே ஜங்குக், பார்த்துக்கோங்க. அண்டு அவங்க மந்த்லி செக்கப் கூப்பிட்டு வரணும் இவங்க சொன்னாங்களா? இல்லை. ஆமாம் ஜங்குக், சொல்ல மறந்துட்டோம். அவங்க இப்படி செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணும். அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக் தான் சொல்லி சிரிக்கிறான். ஸோ சுகா தான் அங்கேருந்து அப்படியே இறங்கி போகிறான். ஸோ டக்குன்னு நம்ம ஜிம்மி தான் அப்படியே மேலே வந்துட்டு, மச்சான் எல்லாம் இன்றைக்கி ரெடியாக இருக்குது. என்னடா ரெடியாக இருக்குது? அதான் மச்சான் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஏய் போடா லூஸு அப்படின்ட்டு ஜங்குக் துரத்தி விட்டுறான். ஸோ இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் இப்போ அவனோட ரூம்குள்ளே வரான். அவன் அப்படியே உள்ளே வந்து பார்க்க, ஐ இந்த ஃப்ளவர் இன்னும் அழகாக இருக்கு, இது இங்கே போடணும். இந்த கலர் ஃப்ளவர் இங்கே போடணும். இப்போதான் அது பார்க்க டெட்டி பியர் மாதிரி இருக்கு. டயாங் என்னடா பண்ணுற? ஜங்குக் இங்கே வாயேன், இங்கே பாரு, இது நானே பண்ண டெட்டி பியர். ஹே, டெக்கரேஷன் பண்ண ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கியா? டெக்கரேஷனா? எதுக்கு டெக்கரேஷன்? இது நம்ம விளையாடுறதுக்கு போடலையா? ஆமாம் விளையாடுறதுக்கு தான். ரொம்ப அழகாக இருக்கு இந்த டெடி, நீ பண்ணியா? ஆமாம், அது பெட் ஃபுல்லாக ஒயிட் ரோசஸாக இருந்துச்சா, இங்கே ஃபுல்லாக ரெட் ரோசஸாக இருந்துச்சா, நான் தான் ரெட் ரோசஸும் ஒயிட் ரோசஸ் சேர்த்து அப்படியே இது பண்ணிட்டேன். அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க தான் ரொம்பவே க்யூட்டாக ஜங்குக்கை பார்க்க. ஸோ ஜங்குக் தான் அவன் அப்படியே போயிட்டு நம்ம டயாங் கூட அந்த பெட்டில் உட்காடுறான். ஸோ டயாங் வந்துட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி அந்த பெட்டில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம டயாங் வந்து ஜங்குக்கு பார்த்தோன்னே நார்மலாக உட்காந்துட்டு, இப்போ என்ன பண்ணணும்? வா தூங்கலாம். தூங்கணுமா? அப்போ நம்ம விளையாடலையா? டயாங் நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குடா, போகணும், போயிட்டு வந்துட்டு கண்டிப்பாக உங்களை விளையாடுறேன். ஆஃபீஸ் போகிறீங்களா? நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டா நாங்கள் தனியாகிடுவேனே. தனியாக இருப்பியா? அம்மா அப்பா இருப்பாங்கட்டே, அவங்க கூட இரு. நான் உங்களை தானே நம்பி இங்கே வந்தேன், நீங்கள் என்னை விட்டு போகிறீங்க. நான் அதுக்கு எங்கள் வீட்டிலே இருந்திருப்பல்ல, என்னை இப்படி தனியாக விட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க தான் ஒரு மாதிரி ஆகுறான், ஆல்மோஸ்ட் அழுகிற மாதிரி போக. ஸோ நம்ம ஜங்குக் தான் சரி இங்கே வா, கிட்ட வா அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அவங்க இழுத்து அப்படியே ஹக் பண்ணிட்டு படுக்க வச்சுக்கிறான். சரி, நாளைக்கு நான் ஆஃபீஸ் போகும்போது நீயும் என் கூட வா, 2 பேரும் ஒன்றா போகலாம். நான் வேலையில் இருக்கும் போது நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் போது உங்க கூட ஃபுல்லாக விளையாண்டுக்கிட்டு இருப்பேன், ஆனால் உங்க கூடயே இருப்பேன். உனக்கு ஓகேவா? ஓகே. ஐயோ க்யூட்டாக இருக்கானே. ஆனால் நீ பாரு ஜங்குக், அவன் என்ன சுச்சுவேஷனில் இருக்கான்னு உனக்கு தெரியும். அதை நீ எப்பயுமே அட்வான்டேஜாக எடுத்துக்கவே கூடாது. அவர் குழந்தை, அந்த குழந்தைய என்றைக்குமே ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க. ஸோ நம்ம டயாங் தான் ஜங்குக் அப்படின்ட்டு ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே ஃபிங்கர் வச்சு தடவுறான். ஸோ டயாங் அப்படி பண்ணுறதை பார்த்து ஜங்குக்கு லைட்டாக சிரிச்சிட்டு, சரி தூங்கலாமா, விளையாண்டது போதுண்டா, டயர்டாக இருக்கு, தூங்கணுமா? அம்மா
இன்னைக்கு தூங்க மாட்டாங்க. ஜங்குக்கு நீ எல்லாமே பண்ணணும் அப்படி சொன்னாங்க. எல்லாமே பண்ணணும்னா அது எனக்கு தெரியாது. ஆ ஆ எனக்கு ஒன்று மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. என்னடா? ம் ம் ஏய் டேயோங், என்ன பண்ற? இப்படிலாம் பண்ணக்கூடாது. ஆ அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதெல்லாம் பண்ணணுமாமே, அதுதான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேயோங் தான் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக சொல்கிறான். ஸோ அப்போ ஜங்குக் தான் சரி விடு படுத்துக்கலாம். நீங்கள் எனக்கு கொடுக்கல. ஜங்குக் தான் அப்படின்னு நம்ம டேங்க பார்க்குறான். டேங்கோட அந்த பேபி ஐஸ், அவனோட பவுட் பண்ண அந்த லிப்ஸ், அவனோட ஸ்கின் டோனோட கலரு ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அவனோட ஃபேஸை பார்க்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இப்போ ஜங்குக்கு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ நம்ம டேங்கோட 2 சிக்ஸையும் அவர் 2 கையால் பிடிச்சிட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படின்ட்டு அவனோட லிப்ஸ் அப்படியே வச்சு எடுக்கிறான். ஸோ டேங் தான் ஜங்குக் ஒழுங்கா கிஸ் பண்ணுங்க. என்ன நீங்கள் யா அப்படின்னு ஜங்குக் தான் டேங் அப்படியே கொஞ்சம் டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் டீப் ஆக ஆக ஸோ ஜங்குக் தான் ஜங்குக்கா என்னடா பண்ணுற பைத்தியம், அவன் இன்னும் குழந்தை தான் விடவனா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள அவனே திட்டிக்கிட்டு அப்படியே நம்ம டேங்க கிஸ் பிரேக் பண்ணுறான். சரி ஓகே இப்போ தூங்கலாமா? ஓகே தூங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்லிட்டு தான் அப்படியே தூங்குறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேங்கோட ஃபோரேஜில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஒரு மிட் நைட் ஆகுது. ஜங்குக் தான் டே பக்கமாக திரும்பி படுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ அப்படியே அந்த சைட்லேருந்து ஆப்போசிட் சைடில் திரும்புகிறான். ஜங்குக் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் அப்படியே படுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அவன் நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கான். ஸோ ஜங்குக் பக்கத்தில் இருக்கிற அந்த பர்சன் தான் ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே பொறுமையாக தடவி கொடுக்குறாங்க. ஜங்குக், அது எப்படி நீ வேணா கல்யாணம் பண்ணிட்டியா? நான் இருக்கும்போது நீ எப்படி ஜங்குக் இவனை கல்யாணம் பண்ணலாம்? பேசாமல் மற்றவங்கள போட்டு தள்ளின மாதிரியே இவனையும் போட்டு தள்ளிடவா? சொல்லு ஜங்குக், இவன் நமக்குள்ள வேண்டாம். நீ எனக்கு மட்டும்தான் ஜங்குக், நான் அவங்க கூடலாம் உன்னை ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்சன் நம்ம ஜங்குக் கிட்ட அப்படின்னு நெருங்கி படுக்கிறாங்க. நம்ம ஜங்குக் தான் நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கான், அவனுக்கு எதுவுமே தெரியல. ஸோ அந்த பர்சன் தான் ஜங்குக்கோட லிப்ஸையே பார்க்குறாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி டெம்டிங்காக இருக்குது. ஸோ அந்த பர்சன் ரொம்ப அக்ரெசிவாக நம்ம ஜங்குக்கோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவனோட லிப் அப்படியே பிடிச்சி கடிக்கிறாங்க. ஜங்குக்கு அது எதுவுமே தெரியாமல் தூங்குறான். ஸோ அந்த பர்சன் தான் அப்படியே நல்லா டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவனோட நெக் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த நெக்கில் அவங்களோட லிப்ஸை வைக்கிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஜங்குக் தான் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ அவன் அப்படியே திரும்பி படுக்கிறான். அவன் பக்கத்தில் தான் அப்படியே டேங் இருக்கான். அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு போயிட்டு மிரர் முன்னாடி தான் நிற்கிறான். அவனோட ஃபேஸை அப்படியே பார்க்க ஸோ அவனோட நெக்கில் மறுபடியுமே ரெட் கலர் மார்க் இருக்கு. ஸோ ஜங்குக் தான் ஐயோ என்னடா பூச்சிக்கு வலை போட்டும் இப்படி வந்து கடிச்சு வச்சிருக்கு, ஐயோ டேங்க கடிச்சிருச்சா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேங் கிட்ட ஓடுறான். டேங் திரும்ப ஜங்குக்கா எனக்கு தூக்கம் வருது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கழுத்து காட்டுறா அப்படின்ட்டு டேங் அப்படின்னு நெளிகிறான். ஸோ அவனோட நெக் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி வியூ ஆக ஸோ அவன் நெக்கில் எந்த மாதிரி மார்க்ஸ் எதுவுமே இல்லை, ரெட் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு கை காட்டு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே தூங்குறான். ஜங்குக் தான் அவன் கை காலில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் அவன் மிரர் முன்னாடி தான் போகிறான். நல்ல வேலை அவங்க எந்த பூச்சியும் கடிச்சு வைக்கல. அது எப்படி என்னை மட்டும் தேடி தேடி வந்து கடிக்குமா? என் பிளட் குரூப் அவ்வளோ ரேர் கூட இல்லையே,
என்னத்துக்கு இப்படி கடிச்சு வைக்குது அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறான். ஜங்குக் அப்படியே குளிச்சு பிடிச்சிட்டு வெளியே வரான். டேதான் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். சப்பங்கால் போட்டுட்டு அவங்க 2 காலுக்கு நடுவில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜங்குக் எங்க போறீங்க? ஆஃபீஸ்க்கு போகணும்ல டைம் ஆயிடுச்சு. நேற்று நைட் என்ன சொன்னீங்க? என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன தனியாக விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு அழுகிற மாதிரி பண்ணுறான். சாப்பிட நம்ம ஜங்குக் தான் சரி 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 நீ போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நம்ம ஒன்றா போகலாம் சரியா? ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆனால் ஸோ இப்போ ஜங்குக்கும் அவங்க தான் டைனிங் ஹாலில் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா தான், ஜங்குக் அவனை வீட்டில் விட்டுட்டு போடா, நாங்கள் பார்த்துக்குறோம், எதுக்கு அவனை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகிற? அம்மா அவன் என் கூட இருக்கணும் தான் ஆசைப்பட்றான், நான் அவனை கூப்பிட்டு போகிறேன்னு, என் ஆஃபீஸ் தானே, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜங்குக்கூட அம்மா தான், அவங்க வீட்லேயே விட்டுட்டு போகிறதுல என்ன இருக்கு அம்மா, ஒரு வாட்டி சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, விட்டுருங்கம்மா, அவன் கூட இருக்கட்டுமே, எனக்கும் அவன் என் கூட இருந்தானா நல்லா தான் இருக்கும்னு தோணுது அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லி சிரிக்க. செட்டியாங் தான், ஜங்குக் எனக்கு சாக்கி வாங்கி தருவியா? சாக்கியா? சாக்கி வேணும், ஐஸ்கிரீம் வேணும், அப்புறம் அப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க்ஷேக் வேணும், எனக்கு எல்லாமே வாங்கி தருவியா? எனக்கு எல்லாமே வாங்கி தரேன், பட் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்து நம்ம அவங்க ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். சுட்டு அவங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ நம்ம ஜங்குக்கு டேங்க தான் அவனோட ஆஃபீஸில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக்கோட ரூம்லேயே ஒரு சோஃபா மேலே அவனோட டாய்ஸ் எடுத்து வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் டேங்க பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அப்படியே அவனோட லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜிமின் தான் அவனோட கேபின்குள்ளே வரான். ஏய் ஜங்குக், ஹாய் டேங். ஹாய் ஜிமின் அப்படின்ட்டு டேங் தான் ஹாய் காட்டிட்டு அவன் திருப்பி விளையாட ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், ஜிமினா என்னடா அப்படி பார்க்குற? என்னடா டேங்க ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா? வேற என்னடா பண்ணுறது, அவனுக்கு என் கூடவே இருக்கணுமா? சரி நான் எப்படி இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணுவேன் அண்ட் நான் ஃப்ரீ டைமில் அவன் கூட விளையாடலாமேன்னு பார்த்தேன். அண்டு கூட்டிகிட்டு வந்தா அவனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும்லடா, அதான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ நம்ம ஜிமின் தான், மச்சான் என்னடா இப்படி ஒரு நல்ல குடும்பத்தலைவன் ஆகிட்ட? ஹே பைத்தியம், அப்படிலாம் கிடையாது, அவர் குழந்தடா, அவனை பார்த்துக்க வேண்டியது என் கடமை. அது மட்டும் இல்லாமல் அவன் கேட்குறான்டா, நான் உன்னை நம்பி தானே வந்தேன், என்னை வீட்டில் தனியாக விட்டு போவியான்னு. அப்படி கேட்குறப்பா, இன்னும் என்னால் விட்டுட்டு வர மனசு இல்லைடா. சரி ஓகே நான் கூப்பிட்டு வந்துட்டான் விடு, எனக்கும் அவன் கூட இருக்கிறது இப்படி அவனை பார்த்துக்கிட்டே வேலை பார்க்குறதும் நல்லா தாண்டா இருக்கு அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அப்போ ஜிமின் தான், மச்சான் நேற்று தானடா கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே இதுக்குள்ள ஆஃபீஸ்க்கு வந்த? ஜிமினா கல்யாணம் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா ஏதாவது பண்ணியிருக்கணும்டா, இன்னைக்கு லீவ் போடுற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கலை, அதனால தான். அச்சான் என்னடா டேய் கொல்லந்தடா அவன், அவனை போயின்ட்டு என்ன பண்ண சொல்கிற? அதெல்லாம் என் மனசு ஒத்துக்கலை, அதனால தான் அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமினா. நடந்து ஜங்குக்கு நடந்து அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ அப்படியே ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஜங்குக்கும் நம்ம டேங்கும் தான் வழக்கம் போல் ஆஃபீஸ் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே உள்ளே வரான். ஜங்குக் மீட்டிங்க்கு எல்லாமே ரெடியாக இருக்கு, வா போகலாம். டேங் சொல்லுங்க, நான் மீட்டிங் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் பத்திரமா இருந்துப்பல்ல? நான் என் டாய்ஸ் மறந்துட்டு வந்துட்டேன், எனக்கும் ஃபோன் கொடுத்துட்டு போறியா? நான் கொக்கோமெல்லன் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தாடி சிரிச்சுட்டு டேங்க்கு அவனோட ஃபோனில் கொக்கோமெல்லன் வச்சு கொடுத்துட்டு போகிறான். ஸோ நம்ம டேங்கும் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிமின் தான், டேய் ஒரு குழந்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காடா,
வாடா அப்படின்ட்டு ஜங்குக் தான் ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ரூம்குள்ளே வரான். ஜிமினா, தலைவலிக்கிற மாதிரி இருக்குடா, கொஞ்ச நேரத்துக்கு யாருமே ரூம் பக்கம் விடாத, சரியா? ஏதாவது ஃபெயில்னா கூட நீ வாங்கி வச்சுக்கோ, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். கண்டிப்பாக தனியாக இருப்பான், இவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு அவங்க கூட விளையாட சொல்லுவோம். ஸோ நான் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் உள்ளே விடாது, சரியா? நீ போ மச்சா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படி ரூம்குள்ளே போகிறான். வலிக்குது வலிக்குது ஜங்குக்கா. டே என்னாச்சுடா, ஏன் அழுகிற? எனக்கு வலிக்குது. வலிக்குதா? எங்கடா, எங்கே இடிச்சுக்கிட்டே என்ன? இல்லை, இது பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல. ஜங்குக் தான் என்ன பார்த்துட்டு இருந்த கட்டு. ஐயோ, இதுக்குள்ளே எப்படி வந்த? தெரியல, கைப்பட்டு வந்துட்டு வலிக்குது ஜங்குக். வலிக்குதா? ஐயோ, இந்த பையனுக்கு நான் கொக்கோமலன் வச்சு கொடுத்தா போயிட்டு என்னோட ப்ரௌசர் எடுத்துகிட்டு பார்த்துருக்கானே, கை தவிர போயிடுச்சுன்றான். ஐயோ, போச்சு அப்படின்ட்டு அந்த ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு, தேங்க ஒன்றும் இல்லை, சரியா? வலிக்குது, கீழே டைட்டாக இருக்குது. சரி. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது பண்ணு, எனக்கு ரொம்ப வலிக்குது ஜங்குக்கா, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி டேயாங் தான் ரொம்ப ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேயாங்கோட ஹேண்ட்ஸை அவனோட மெம்பர்லேருந்து அப்படியே எடுக்கிறான். ஏன்னா வந்து டேயாங் வந்து ஒரு கையை வச்சு அவனோட மெம்பர் அப்படியே பிடிச்சிட்டே தான் பேசிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம ஜங்குக் தான் பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப ஹார்டாக நின்றுட்டுருக்கு. ஸோ ஜங்குக் என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேயாங் சொல்லு, அது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் இதை நீ பண்ணக்கூடாது, சரியா? அப்படின்னா அது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் நீ இந்த மாதிரி மறுபடியும் நான் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? ஓகே, ஆனால் இப்போ வலிக்குது. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் டேயாங்க எழுப்பிட்டு அவன் உட்காந்துக்கிறான். டேயாங்க அவனோட மடியில் உட்கார வைக்கிறான். டே தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை ஒரு மாதிரி பப்பேஸில் பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு இது பண்ணலாமா வேண்டாமான்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஜங்குக் தான் பொறுமையாக நம்ம டேயாங்கோட பேண்ட்டில் தான் கை வைக்கிறான். ஸோ அப்படியே ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டேயாங்கோட மெம்பர் எடுத்து வெளியே விடுறான். ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கா ஒரு மாதிரி மிஸ்மேரேஜாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம டேயாங்கோட ஃபேஸை பார்த்தா டேயாங் தான் எதுவுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி அவனோட லோயர் லிப்பை பைட் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். வலிக்குது, என்ன பண்ண போகிறீங்க? நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஜங்குக்கா, என்ன பண்ணுற? ஒரு கை வைக்கிற, அது உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ல. ஒன்றும் இல்லை, சரியா? என் மேலே செஞ்சுக்கோ. எனக்கு வலிக்கு போனால் போதும். சரி வலி போயிடும் அப்படின்ட்டு ஜங்குக் தான் நம்ம டேயாங்கோட அங்கே கை வச்சு அப்படியே ரப் பண்ணிட்டு இருக்கான். டேயாங் தான் அப்படி ஜங்குக்கு அப்படியே சைடை ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக்கு லெஃப்ட் சைடில் கால் போட்ட மாதிரி நம்ம டேயாங் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேயாங்க்கு அவன் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கான். ஜங்குக்கா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இங்கே வா. ஜங்குக், ஒன்றும் இல்லை டேயாங், ஒன்றும் இல்லை, சரியா பேருண்ணா, ஒன்றும் இல்லை. ஜங்குக்கா எனக்கு வலிக்குது. சரி ஒன்றும் இல்லைடா, சரியாயிரும்டா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம டேயாங்க் அப்படியே ஒரு மாதிரி கம்மாகுது. ஸோ ஃபுல்லாக ஜங்குக்கோட கையிலே ஆகிடுது. ஸோ ஜங்குக் தான் இப்போ ஓகேவா உனக்கு? என்னது இது, கை ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
நீ கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூஸ் எடுத்து அவனோட ஹேண்ட்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறான். ஸோ டேங்க் அப்படியே பிளேட்டை தொடச்சி விட்டுட்டு அவனோட பேண்ட் அப்படியே வந்துட்டு சரி பண்ணி விடுறான். ஸோ டேங் தான் அப்படி பொறுமையாக எந்திரிக்கிறான். இப்போ எனக்கு வலிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறான். அப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஹார்டாக நிற்கிறத டே பார்த்துடுறான். அச்சோ, இப்போ உனக்கு இப்படி ஆயிடுச்சா? உனக்கு வலிக்கும்ல, நீ வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் ஜங்குக்கோட பேண்ட் கிட்ட போக, ஸோ ஜங்குக் தான் அவனை பண்ண விடாமல் அப்படியே பிடிச்சி அவனை மறுபடியும் மடியிலேயே உட்கார வச்சுக்கிறான். நான் சொன்னால் கேட்பல்ல? கேட்பேனே. ஏன் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. நீ மட்டும் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? டேயாங், அப்படி கிடையாது. உனக்கு நான் எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? ஆமாம், எதுக்காக இப்படி ஆகுது, வலிக்குது, ஏன் அப்படின்ற மாதிரி டே தான் கேட்குறான். அப்படி ஜங்குக் தான், அதுவா, நீ குட்டி டேங்க, உனக்குள்ள ஒரு பெரிய டேங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அப்படி ஆகுது. உனக்கு அப்படி ஆகலை, ஆனால் நீ வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உனக்கும் வலிக்குது, அவ்வளோதான். அப்போ உனக்கு எனக்கு எனக்கு அதெல்லாம் நார்மல். நான் பெரிய ஜங்குக்கில் எனக்கு அது நார்மல். அப்படியா? அப்போ இதெல்லாம் பெரிய டேங்க் பார்த்த வேலையா? ஆமாம், இதெல்லாம் பெரிய டேங்க் பார்த்த வேலை. சரி, நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. நான் இப்போ பண்ணதை நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ண. சரி, நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி டே தான் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான், அப்போ உனக்கு வலிக்கும்ல, ஏன் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டாமா? அது டேங், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்படி போயிட்டு வரேன், நீ உட்காந்துரு இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு டேங்க மறுபடியும் சேரில் உட்காரச்சிட்டான். ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான். ஜங்குக்கா, சொல்லாமலே போகிறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வேண்டாமா? அப்போ ஜங்குக் அதை கேட்டுட்டு அங்கேருந்து ஓடியே போயிடுறான். ஸோ அப்படியே நைட் டைம் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் அவன் தூக்கத்தில் அப்படி திரும்பி படுக்கிறான். குக்கி, இவ்வளோ தூரம் போயிடுச்சா? நீ அவனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்ட, ஆனால் உனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததா? இருக்காதல்ல. நான் இருக்க குக்கி, நான் உன்னை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறேன். அந்த பர்சன் அவரோட கையை நம்ம ஜங்குக் கிட்ட தான் கொண்டு போகிறான். என்னடா பண்ணுற? விடு, பண்ணாதா? வேண்டாண்டா, நீ குழந்த. வேண்டாம், இடு, கைடு. நோ, அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் தூக்கத்துலேருந்து அப்படியே எந்திரிச்சு உட்காரான். அப்படின்ட்டு பக்கத்தில் பார்த்தா டேங் தான் பச்சை குழந்த அப்படி திரும்பி தூங்கிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக் தான் அப்படியே குனிஞ்சு பார்க்குறான். அவனுக்கு அவனோட பேண்ட் எல்லாம் வெட்டாக இருக்கு. ஷூ, தூக்கத்தில் டேங் கூட இருக்கிறதெல்லாம் சிக்கம் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் அப்படியே குடுகுடுன்னு எந்திரிச்சு பாத்ரூம்குள்ளே போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே ஒரு 2 days கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ டேங்கும் ஜங்குக்கும் தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஹாய் டாக்டர் ஷிகா. ஹாய் டேங், எப்படி இருக்கா? நான் ரொம்ப ரொம்ப குட்டாக இருக்கேன். ஜங்குக், டேங் எப்படி நல்லபடியாக தான் இருக்கானா? ஹாப்பியாக பார்த்துக்கிறீங்களா? அவனுக்கு என்ன டாக்டர், ரொம்ப நல்லாவே இருக்கான். என் கூட இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களே கேட்டுக்கோங்க. தேவையில்ல ஜங்குக், அவன் ஃபேஸை பற்றி தெரியுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்போ ஜங்குக் அப்படியே திரும்பி டேங்க பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அப்படியே நம்ம ஷுகா தான் நம்ம டேங்க அப்படியே ஃபுல்லாக செக் பண்ணுறான். பரவாயில்ல ஜங்குக், டேங் இந்த தடவை கொஞ்சம் நல்லா தான் இருக்கான். ஒவ்வொரு வாட்டியும் அவனுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அவனுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்திருக்கும், இல்லைன்னா அவனோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சமாக அது பேடாக இருக்கும். பரவாயில்லையே, உங்ககிட்ட வந்தோடனே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குட்டே கிட்ட. டாக்டர் எனக்கு சுச்சு போடணும். ரெஸ்ட் ரூம் அங்கே இருக்கட்டும். சரி,
ஜங்குக்கு இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு நம்ம டேங் தான் குடு குடு குடுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் சுகா பக்கமாக திரும்பிட்டு டாக்டர் சொல்லு ஜங்குக், நான் கேட்குறேன் பட் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? நீ கேட்குறத பொறுத்து நான் டேங்கை பற்றி தான் கேட்கணும். சரி கேளு. அது அவங்க வந்துட்டு என் ஃபோனில் என்னோடய ஹிஸ்ட்ரி எடுத்து நோண்டுனான். அதில் அவன் அந்த மாதிரி படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியுதுல்ல? புரியுது, சொல்லு. அது அவன் ஒரு குழந்த, அவனுக்கு எப்படி அந்த மாதிரிலாம்? ஜங்குக், என்ன பேசுகிற நீ? அவன் உன்னோட பெரிய பையன். சொல்லப்போனால் அவன் மனசளவில் தான் குழந்தையா இருக்கான். ஆனால் ஃபிசிக்கலாக அவன் பெரிய பையன் தானே. அவனுக்கு தெரியும், அவனோட பாடிக்கு தெரியும், அவனோட பிரெயினுக்கு தெரியும், அதெல்லாம் பார்த்தா அப்படிலாம் இருக்கும்ன்ட்டு அவனுக்கு தெரியும். அதுக்கு அவனோட பாடி ரியாக்ட் பண்ணியிருக்கு. பட் அவனுக்கு கான்ஷியஸ் இல்லை, அதனால தான் அவன் பாடி ரியாக்ட் ஆகுதுன்னு, அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் நார்மல் தான் ஜங்குக். நீ எதுக்காக இது இப்படி கேட்குற? இல்லை, அன்றைக்கி நான் அவங்ககிட்ட என்னென்னமோ சொல்லி இது பண்ணேன், இருந்தாலும் கேட்டுக்கணும்னு தோணுச்சு. இது ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைல்ல டாக்டர்? ஜங்குக், உனக்கு அப்படியானா அது ப்ராப்ளம் நீ நினைப்பியா? இல்லைல்ல, அந்த மாதிரி தான். அது நார்மல் தானே ஹியூமனுக்கு இருக்கிறது. அதுவும் சரிதான். சரி, இப்போ அப்படியே டிசஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டயாங்கும் ஜங்குக்கும் தான் பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக் தான் என்ன சவுண்ட்? ஃபோனா? சொல்லு ஜிமினா. ஏய் ஜங்குக், மீட்டிங் இருக்குடா, எப்போ வந்து சேருவ? ஓ சாரிடா, வரேன்ட்டேன், தூங்கிட்டேன். சரி சரி வா வந்து சேரு. வரேன். ஏய் ஜங்குக், என்னடா வரும்போது தேங்காய் கூட்டிகிட்டு வர வேணாம். ஏன்டா என்னாச்சு? டேய், இது ரொம்ப முக்கியமான மீட்டிங்டா, எப்போ முடியும்னு வேற தெரியல. ஸோ நீ கூட்டிகிட்டு வர வேணாம். அப்புறம் அவனும் தனியாக இருந்துட்டு அழப்போகிறான். நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனை வீட்டில் விட்டுட்டு வா, மீட்டிங் முடிச்சுட்டு போய் பார்த்துக்கோ. சரிடா, நான் வரேன். அவன் என்ன எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ நான் வந்து சேர்றான் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக டேங்கை விட்டு நகர்ந்துட்டு அவன் அப்படியே குளிக்க போகிறான். ஸோ ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு அவன் அப்படியே டேங்கிட்ட வந்துட்டு, நான் போயிட்டு வந்துடுறேன், நல்லா தூங்கு அப்படின்ட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவனோட ஹேர் அப்படியே தடவி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே மீட்டிங் போயிட்டான். ஸோ அப்படியே கொஞ்சமாக டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஜங்குக்கோட ஃபோனுக்கு தான் கால் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஜங்குக் தான் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து காது வச்சுட்டு, சொல்லுங்கள் என்னாச்சு? டேய், ஏன்டா டேங்க விட்டுட்டு போனேன்? ஏமா என்னாச்சு? டேய், அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கான்டா. இப்போ நீ வரணும் வரணும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. நான் மீட்டிங்கில் இருக்கம்மா, டேக்கிட்டு ஃபோனை கொடுங்க, நான் பேசுகிறேன். டேய், அவன் அழுதுட்டு இருக்காடான்ற, இன்னும் எனக்கு மீட்டிங் தான் முக்கியமா? அப்படிலாம் இல்லைம்மா, சரி நான் இரு, நான் வரேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே எந்திரிக்கிறான். அப்போ ஜிமின் தான், மச்சான் எங்கடா போகிற? அவங்க அழுகிறானாண்டா, நான் போயிட்டு கூப்பிட்டு வந்துடுறேன். மச்சான் முக்கியமான மீட்டிங்கு. இல்லைடா எனக்கு தெரியும், ஆனால் அவங்க விட முக்கியமாக எனக்கு எதுவும் தெரியல, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன்டா, எனக்கு மனசு கேட்கல. சரி சரி ஜங்குக், நீ மீட்டிங் அட்டென்ட் பண்ண, இது ரொம்ப முக்கியம். டேங்க இங்கே தானே கூட்டிகிட்டு வரணும், நான் கூட்டிகிட்டு வரேன், சரியா? நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் அங்கேருந்து போகிறான். ஸோ ஜங்குக் தான் சரி ஜிமின் கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படின்ட்டு அவன் மீட்டிங்கில் உட்காந்துட்டான். ஸோ அப்படியே ஒரு ½ கிட்ட போக மறுபடியும் ஜங்குக் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஸோ ஜங்குக் தான் அப்படியே ஃபோன் எடுக்கிறான். சொல்லு ஜிமினா, எங்கே இருக்கீங்க? ஹலோ, இந்த ஃபோனுக்கு சொந்தமானவங்க வந்த கார் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அப்படியே காலை கட் பண்ணுறாங்க. என்ன ஆக்சிடெண்ட்? ஜிமின், ஓ மை காட் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அங்கேருந்து அறக்க பறக்க ஓடுறான். ஸோ இந்த பக்கம் வர வழியிலேயே நம்ம டேங்கோட பேரண்ட்ஸுக்கும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கும் பண்ணிட்டு தான் வரான். ஸோ ஜங்குக் கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. ஸோ எல்லோரும் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. டேங்கோட நேமையும் ஜிமினோட நேமையும் சொல்லிட்டு உள்ளே தான் போகிறாங்க. ஜங்குக் தான் அடித்து பிடிச்சி உள்ளே ஓடுறான். ஸோ இப்போ ரூம்லேருந்து கரெக்டாக டாக்டர் வெளியாக, டாக்டர் அந்த பேஷண்ட் ஆக்சிடெண்ட்டில் வந்து 2 பேர். ஆமாம்,
2 பசங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும்? ஆ நான் ஜங்குக் அவரோட ஹஸ்பண்ட், இன்னொருத்தர் என்னோட ஃப்ரெண்டு, இந்த அங்கே இருக்காரு அப்படின்ட்டு அங்கே ஒரு கிளாஸ் வழியா நம்ம டேயாங் வந்து கை காட்டுறான். அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஓ, அந்த பையனா? அந்த பையனுக்கும் ரொம்ப சிவியராக தான் இருக்கு. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் அவருமே சீரியஸாக இருக்காங்க. 2 பேருமே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களோட ஹெட்டில் அடிபட்டிருக்கு உங்கள் ஹஸ்பண்ட்க்கு. அண்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கை காலெல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட தான் சொல்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஆயிடுறான். இந்த பக்கம் டேயாங்கோட பேரண்ட்ஸ் அளவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அந்த இடத்துக்கு சுகாவுமே வரான். ஸோ சுகா தாங்க வந்துட்டு, ஜங்குக் என்னாச்சு? தெரியல, ஜிம்மினை நான் கூட்டிகிட்டு வர சொல்லியிருந்தேன், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ டேயாங்கும் என் ஃப்ரெண்டும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ சுகா தான், சரி ஓகே இரு, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு சுகா தான் அப்படியே உள்ளே போகிறாரு. ஸோ போயிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்டலாம் பேசிட்டு ஸோ சுகா தான் அப்படியே வெளியே வந்துட்டு, ஜங்குக் சொல்லுங்க சுகா, என்னாச்சு? அது இப்போ உன் ஃப்ரெண்டும் தேவும் நல்லா தான் இருக்காங்க. சொல்லப்போனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததுக்கு இப்போ எவ்வளோ பெட்டர்ன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. ஸோ 2 பேரையும் ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம், ஓகேவா? டாக்டர் அவங்க நல்லா இருக்காங்களா? அவங்களாம் பர்ஃபெக்டாக இருக்காங்க, நீ கவலைப்படாத, ஓகேவா? அப்படின்ற மாதிரி சுகா தான் ஜங்குக் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. ஜங்குக்கோட கண்ணில் தான் மட்டி ஏரியா நின்றுட்டே இருக்குது. அவன் வாய் விட்டு அழுகலை, ஆனால் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டியர் வந்துட்டே இருக்குது. இப்போ அப்படியே அவங்க 2 பேருமே ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, தனித்தனி ரூமுக்கு. ஸோ நம்ம டேயாங் கூட தான் ஜங்குக் உட்காந்துட்டு இருக்கான். டேயாங்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். டேயாங்கோட கையில் அப்படி ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஜங்குக் அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. சாரிடா, நான் கூட இருந்திருக்கணும், உன்னை நான் தனியாக விட்டு வந்திருக்கக்கூடாது. நான் நான் ஏன் உன்னை தனியாக விட்டேன்? இத்தனை நாள் உன்னை கைக்குள்ளேயே தானே வச்சுக்கிட்டேன், நான் என் கூடயே வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் உன்னை தனியாக விட்டு வந்துட்டு பெரிய தப்பு பண்ணிட்டல. உனக்கு இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். நான் கூட இருந்திருக்கணும்ல டேயாங், நீ என் கூடயே வந்திருக்கலாம். நீ இந்த மாதிரி படுத்திருக்க மாட்டேன். என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை. சாரி டேயாங், நான் இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ண மாட்டேன். உன்னை இப்போ விட்டுற மாட்டேன் டேயாங், உன்னை தனியாக விடவே மாட்டேன். ஐம் ஸோ சாரி டேயாங், சாரி அப்படின்ற மாதிரி ஜங்குக் அழுதுகிட்டே இருக்கான். அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அவனுக்கு கண்ணெல்லாம் டியரியாக இருக்குது. அப்போ நம்ம அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே அசையுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே பொறுமையாக நிமிர்ந்து பார்க்க டேயாங் தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான், டேயாங் எஞ்சிட்டியாடா? டாக்டர் ஏய் யார் நீ? எதுக்காக என் கையை பிடிச்சிட்டு இருக்கா? டேயாங் நீ யார்? எதுக்காக என் கையை பிடிச்சிட்டு இருக்கா? அது டேயாங் அது நான் ஜங்குக்னா. நீ யார்? என் கையை விடு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங் தான் ஜங்குக்கோட கையை உதறிவிட்டு அவன் அப்படியே எந்திரிக்க பார்க்குறான். ஸோ அப்போ டாக்டர் வந்துடுறாங்க. ஜங்குக் நீ வெளியேறு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டாக்டரும் சுகாவும் தான் வராங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே வெளியே போகிறான். ஜங்குக்கோட காதுக்குள்ளே நீ யார் அப்படின்ற மாதிரி அந்த வேர்டு கேட்டுகிட்டே இருக்கு. அதே சமயம் ஜங்குக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டேயாங் அவனோட லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியே வந்துட்டான். அவனுக்கு அவன் நார்மலானது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே இல்லாமல் ஒரு மாதிரி மனநிலையில் வந்துட்டு அங்கே இருக்க சேரில் தான் உட்காடுறான். இப்போ சுகா தான் அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம டேயாங்கோட அப்பா அம்மாவை தான் கூப்பிடுறான். ஸோ நம்ம டேயாங்கோட அப்பா அம்மா தான் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ இங்கே ஜங்குக் தான் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ டேயாங் தான் அப்படியே கத்துற சவுண்டு கேட்குது. நான் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஏதோ ஒரு பையனை எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருப்பீங்க? டேயாங் புரிஞ்சுக்கோடா, அந்த நிலைமையில கூட உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்டா ஜங்குக். அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவனுக்காக தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதை புரிஞ்சுக்கோ. நீங்கள் பாருமா, நீ கல்யாணம் பண்ணி வச்சது நான் தப்புன்னு சொல்ல வரல. நான் என்ன நிலைமையில இருந்தேன்னு உனக்கு தெரியும் தானே? ஒரு நாள் இது எனக்கு சரியாகும்னு உனக்கு தெரியும் தானே? அப்போ நான் உன்னை மறந்து போயிடும்னு எனக்கு தெரியாதா? இப்போ எனக்கு அவனை மொத்தமாக மறந்துருச்சே.
எனக்கு இவன் யார் என்னன்னு கூட தெரியாத ஒரு பையன் கூட எப்படி அப்படின்ற மாதிரி டேயாங் தான் கத்திட்டு இருப்பான். டேயாங், நீயும் மனசார உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீ அவன் கூட வாழணுமா வேணாமான்றது நீயே முடிவு பண்ணிக்கோ. அவனை உள்ளே கூப்பிடுங்க. எது? அவனை உள்ளே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இப்போ நம்ம டேங்கோட அப்பா தான் அப்படியே வெளியே வந்துட்டு ஜங்குக் அவனை உள்ளே கூப்பிட்றான்பா. அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் அப்படியே உள்ளே வரான். அவன் கண்ணெல்லாம் ஒரே டியர்ஸ். அவனுக்கு டேங்கை பார்த்து சிரிக்கிறதா அழுகுறதானே தெரியாமல் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஸோ டேயாங் தான் நம்ம ஜங்குக் அப்படியே பக்கத்தில் கூப்பிடுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே டேயாங் பக்கத்தில் போயிட்டு உட்காடுறான். பாரு, நீ பார்த்தது நான் கிடையாது, அதெல்லாம் டெம்ப்ரவரி, அவ்வளோதான். அது இருந்துச்சு, இப்போ போயிடுச்சு. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடு. இதுக்கப்புறம் இதுதான் நான். உனக்கு புரியுதா? அது உனக்கு புரியணும். நான் என்ன சொல்கிறேன்னா அதை கேட்டு இருக்கிறதா இருந்தா இரு. இல்லையா உனக்கு இந்த லைஃப் பிடிக்கலையா கிளம்பிடு. ஏன்னா நீ லவ் பண்ணி உள்ளே வந்த பர்சன் நான் கிடையாது, இந்த கேரக்டர் கிடையாது. உன்னால் என்னை பொறுத்துக்க முடியுமா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் உனக்கு தோணுச்சுன்னா நீ என் கூட இருக்கணும்னு நினச்சேன்னா இருக்கலாம். பட் உனக்கு வேண்டாம் அப்படின்னா நீ போயிட்டே இருக்கலாம், நான் உன்னை தடுத்து நிறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்கிறான். ஸோ அப்போ ஜங்குக் தான் அப்படியே கண்ணை தொலைச்சிட்டு, டேயாங் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும். அப்பவும் சரி இப்போவும் சரி, நான் உன்னை ஒரே மாதிரி தான் லவ் பண்ணுறேன். நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்குமே ரீசன் நீ நார்மலாகிட்டு வரணும் தான். நீ ஒரு நாள் நார்மலாகன்னு எனக்கும் நல்லா தெரியும் டேயாங். உன் கேரக்டர் என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை, ஆனால் நான் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சு நடந்துக்க ட்ரை பண்ணேன். அதே மாதிரி என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் டேயாங். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க அப்படியே ஜங்குக்கு டான்ஸை பொறுமையாக பிடிச்சிக்கிறான். எதுவுமே பண்ணலை. ஸோ டேயாங்குக்குமே வந்துட்டு ஜங்குக்கை விடணுன்றதெல்லாம் இல்லை. ஸோ டேயாங்க்கு கோவம் என்னென்னா அவன் அந்த நிலைமையில் இருக்கும் போது அவனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு மட்டும்தான். மற்றபடி டேயாங்க்கு வேறு எதுலேயுமே கோவம் கிடையாது. அவனுக்கு ஜங்குக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவனுக்கு ஓகே தான். ஸோ இப்போ சுகா தான் டேயாங் கூட யாராவது இருந்து அவனை பார்த்துக்கணும். அப்போ நம்ம டேயாங்கோட அம்மா தான், நாங்கள் இருந்து பார்த்துக்குறோம் ஜங்குக், நீ வீட்டுக்கு போ. இல்லைம்மா நான் இருக்கேன் டேயாங் கூட. ஜங்குக் சொல்கிறாங்கல்ல, நீ வீட்டுக்கு போ, ரெஸ்ட் எடு, அப்புறம் எந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காத, சொல்கிறது கேட்டு ஒழுங்காக ரெஸ்ட் எடு, சரியா? இல்லை டேயாங், உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்கே பாரு, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? ஒன்னொன்னே திருப்பி 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 சொல்லணுமா? ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சுக்க பழகு, இல்லைன்னா இங்கேருந்து போயிட்டே இரு. எனக்கு என் பேச்சு கேட்காதவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி நடந்துக்கிறதா இருந்தால் நீ உன் வீட்டுக்கே போயிடலாம், என் கூட வாழணுன்ற அவசியமே கிடையாது. அவங்க அது சொல்கிறத கேட்பியா மாட்டியா, அவ்வளோதான். சரிட்டே அவங்க நான் போகிறேன். மா அவனை அமுச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தான் கொஞ்சம் ஹார்ஷாப் தான் பேசுகிறான். எங்களோட அம்மா தான் நம்ம ஜங்குக்கு அனுப்பி விட வராங்க. ஸோ நம்ம ஜங்குக்கோட ஐஸில் கொஞ்சம் டியர்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம எங்கள் அம்மா தான், ஜங்குக் சொல்லுங்க ஆண்டி. அது டேயாங்கோட பேசுகிறானேன்னு கோச்சிக்காத. அது டேயாங்கோட உண்மையான கேரக்டர் இப்படி தான் இருக்கும். கோவப்படுவான், மனசு எதுவும் வச்சுக்க மாட்டான். அது உனக்கு எப்படி சொல்லுவேன் ஜங்குக்? ஆண்டி எனக்கு புரியுது, நான் பார்த்து கலந்த டேயாங் இப்போ கிடையாது, இப்போ பெரிய டேயாங் வந்துட்டான். நான் இதுக்கப்புறம் அவனுக்கு ஏற்ற மாதிரி பழகிக்கணும் மாறிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஓகே தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஜங்குக் சாரிப்பா உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி. ஆண்டி அப்படிலாம் எதுவும் இல்லை, டேயாங் என்னோடய ஹஸ்பண்ட், என்ன இருந்தாலும் நான் அவர் கூட இருப்பேன். நான் அவரை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கும் தெரியும். பிரச்சனை இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு ஜங்குக் அங்கேருந்து போகிறான். ஸோ ஜங்குக் தான் அவனோட வீட்டுக்கு தான் வரான். வந்துட்டு அவன் போயிட்டு பெட்டில் தான் அப்படியே படுக்கிறான். ஸோ அவன் பக்கத்தில் ரொம்ப க்யூட்டாக டேயாங் படுத்துட்டு இருக்க மாதிரி ஆகுது. ஸோ ஜங்குக் தான் அதை அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு,
இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஜங்குக். டேவுக்காக நம்ம அவன் வீட்டுக்கு தான் போகணும். இங்கேருந்து வேண்டாம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் மொத்தமானோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு டேங்கோட வீட்டுக்கு போகிறான். ஸோ ஒரு 2 டேஸில் டேங் மறுபடியும் வீட்டுக்கு வரான். ஸோ இப்போ மார்னிங் டைம் தான் டேங் வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வீட்டை வந்து அழகாக வச்சுக்கணும், வீட்டை வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், டேங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வீடு ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணி ஸோ அவன் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்து ஸோ டேங்கை வெல்கம் பண்ணுறதுக்காக நிறைய பண்ணி வச்சுருக்கான். ஃபுட்டுன்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் சொல்லிட்டு அப்படி பண்ணி வச்சுருக்கான். ஸோ இப்போ நம்ம டேங் தான் அப்படியே காரை விட்டு இறங்கி உள்ளதான் வரான். டேங் வாங்க. ஏய், உன்னால் என் பேச்சை கேட்கவே முடியாதா? என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட வாய்ஸில் ஒரு சின்ன பயம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜங்குக் எப்பயுமே டேங் கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி ஹாப்பினஸோடு பேசுவான். ஆனால் இப்போ இருக்கிற இந்த டேங்கை பார்க்கும் போது அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் எதுக்காக திட்டிடுவானோ, எதுக்காக நம்ம அடிச்சிருவானோன்னு ஜங்குக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. பட் அவன் எதுவுமே வெளியே காட்டிக்காம நம்ம டேங் கிட்ட பேசுகிறான். என்னாச்சு டேங்? என்னது இதெல்லாம்? உன்னை 2 நாள் நான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், ஆனால் நீ வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு உன்னை நீயே வருத்திக்கிற. நான் உன்னை பண்ண சொன்னேனா? ஏன் அதை பண்ணுறதுக்கு ஆளுங்களா இல்லை? உன் கையை வச்சே நீ நொட்டினா தான் எனக்கு இதெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி பண்ணியா? அது நான் பண்ணணும்னு நான் சொல்கிறத கேட்டுட்டு மட்டும் இரு ஜங்குக். இதெல்லாம் நீ பண்ணி ஒரு கொட்டையும் இப்போ பிடிக்க போகிறது கிடையாது. இல்லை டேங், அது உங்களுக்காக தான். எனக்காக நீ எதுவும் பண்ண தேவையில்லை. நீ எனக்காக இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ என் பேச்சை கேட்காம இப்படி நடந்துக்கிட்டேன்னா திமிர் காட்டுறியா என்கிட்டயே? டேங், திமிர்லாம் இல்லை டேங். அது இங்கே பாரு, உனக்கு திருப்பி திருப்பி சொல்ல முடியாது. ஒரு வாட்டி நான் உனக்கு சொன்னேன்னா அது செய்யணும். சொன்னதுக்கு எதிர்மாறாக செய்கிறது இல்லை சொன்னது செய்யாமலே போகிறதுலாம் செய்கிற வேலைலாம் இங்கே வேணாம் ஜங்குக். என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி அவங்க தான் மறுபடியும் திட்டிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட் தான் நம்ம டேங் தான் ரூமில் இருக்கான். அவனோட கபோர்டில் இருந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு உட்காடுறான். ஸோ ரொம்ப மந்த்தாக எல்லாம் எடுக்காதனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம டேங் தான் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து உட்காடுறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே ரூம்க்கு வரான். என்ன, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருக்கா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. அப்படின்ட்டு நம்ம டேங் தான் மறுபடியும் ஃபைலை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜங்குக் தான், அது என்ன ஃபைல்? இது என்னோடய ஆஃபீஸ் ஃபைல். அதை பற்றிலாம் உனக்கு எதுக்கு? இல்லை, சும்மா கேட்டேன். அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துட்ருக்கான். ஸோ டே தான் அப்படியே பார்த்துட்டு அவனோட ஃபைல் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிறான். ஜங்குக், இங்கே வா. சொல்லுங்க. இங்கே வாடா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கோட கையை பிடிச்சி தான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். இங்கே வே, எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணும்போது எதுவும் ஞாபகம் இல்லை தான். ஆனால் என்னன்னா நீ ஹஸ்பண்ட், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அண்ட் உன்னை சேஃபாக பார்த்துப்பேன். உனக்கு புரியுதா? நீ என் கூட இரு, எனக்கு அதுவே போதும். ஆனால் அதே மாதிரி என் பேச்சை கேட்டு நடக்கணும். என் பேச்சை கேட்காம நீ வேறு எதாவது பண்ணனா எனக்கு ரொம்ப கோவம் வரும். தெரியுங்க, பார்த்தேன். சரி, மூஞ்சடி வச்சுக்காத அப்படின்ட்டு டேங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிட்டே படுத்துக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் போக போக பழகிறோம் அப்படின்ற மாதிரி அவனை ஹக் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ டேங்கோ ஜங்குக்கு இந்த அப்படியே கீழே இறங்கி வராங்க. ஸோ டேங்கோட அம்மா தான். ஸோ இப்போ நம்ம டேங்கோட அம்மா தான். எங்கடா கிளம்பிட்டீங்க 2 பேரும்? அம்மா, ஆஃபீஸ்க்கு. என்னடா நீ நார்மல் ஆகிட்டு நேற்று தான் வீட்டுக்கு வந்த, அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கா? ஜங்குக்கை வெளியே கூட்டிகிட்டு போடா. அவனுக்கு இன்னும் உன்னை பற்றி பெருசாக தெரியாது, உனக்கும் அவனை பற்றி பெருசாக தெரியாது. 2 பேர் புரிஞ்சுக்கோங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 பேர் வெளியே போய்ட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம டேங்கோட அம்மா சொல்ல. ஸோ ஜங்குக்கு தான், டேங் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெளியே தானே, போயிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் ஜங்குக் கூட்டு வெளியே போகிறோம். ஸோ ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நம்ம டேங் தான், ஜங்குக் சொல்லுங்க, உனக்கு ஓகே தானே என் கூட இருக்கிறது? எத்தனை வாட்டி கேட்பீங்க? ஓகே தான், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன்.
இல்லை கேட்டேன். நீ பார்த்துட்டு அவங்க வேறு நான் வேறு. இங்கே பாருங்க, திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இங்கே 2 பேருமே எனக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ டேங் தான் லைட்டாக சிரிச்சிட்டோம், அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே இப்போ ஷாப்பிங் மால் தான் போகிறாங்க. ஸோ நம்ம ஜாங்குக் தான் அவன் ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங், இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இதுவா? உங்களுக்கு அழகாக இருக்கும். நான் என்ன குழந்தையா என்ன கலருடா இது, பிங்க்கு ப்ளூன்னு. அது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி வேண்டானா? சரி உடனே மூஞ்ச மாத்தாத அப்படின்ட்டு அவங்க தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அவன் அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறான். ஸோ ஜங்கு குடி இல்லாட்டி சிரிச்சுட்டு அவன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ சில பசங்க தான் ஒரு கார்னரில் நின்றுக்கிட்டு, ஓய் என்ன தனியாக ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்க? என்னப்பா கூட யாரும் வரலையா? கம்பெனி தான் வேணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அதை இக்னோர் பண்ணிட்டு அப்படியே ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு பையன் தான் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்துட்டு, ஓ இந்த ட்ரெஸ் பார்த்தியா? அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கெலாம் செம்மையாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட காட்டுறதுக்கு ஜங்குக் அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி போகிறான். ஸோ ஜங்குக் அப்படியே போகிற வழியில் இன்னொரு பையன் தான், அந்த ட்ரெஸ் இல்லைனா இந்த ட்ரெஸ் ஓகேவா உனக்கு அப்படின்ட்டு ஒரு பாட்டம் எடுத்து காட்டுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் மாறுது. ஸோ நம்ம டேங்கோட இயர்ஸில் இது விழுந்திருக்கோம். ஸோ டேங் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ ஒரு பையன் நம்ம ஜங்குக்கு டீஸ் பண்ணிட்டு தான் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம டேங் தான், ஜங்குக் டேங் என்ன பண்ணுறாங்க? அது டேங் இவங்க இங்கே வா அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே அங்கேருந்து நம்ம டேக்கிட்ட போகிறான். என்னாச்சு? எதுக்காக அங்கே நின்றுட்டு இருந்த? என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லுன்னு. இல்லை டேங் ஒன்றும் இல்லை, வாங்க நம்ம போகலாம். உன்னால் எதுவும் ஓப்பனாக சொல்ல முடியாதா? இல்லை டேங் வாங்க போகலாம், பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்போ அந்த பசங்க தான் அப்படியே ஒரு கேங் மாதிரி ஆகிட்டு ஸோ ஜங்குக்கை மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க. டேங் காதில் அது நல்லாவே விழுகுது. ஆனால் ஜங்குக் தான் அவனை அங்கே விடாமல் அவனை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேங் தான் ஜங்குக்கை முறைச்சிட்டே இருக்க. ஜங்குக் தான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இதுக்காக இப்போ என்ன அப்படி முறைக்கிறீங்க? நான் அங்கேயே கேட்டேன் என்ன நடந்துச்சு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கூட என்னால் சொல்ல முடியாதா ஜங்குக்? நீ என்ன ஜங்குக் பயந்தாங்கொல்லியா? இதுக்காக இப்படி இருக்க? பயம்லாம் இல்லை, நான் உங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்திருக்கேன். எனக்கு உங்கள் கூட நல்ல மெமரிஸ் இருக்கணும். மற்றவங்களால இந்த டேவே ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, அவ்வளோதான். நான் ஏதாவது சொல்லப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி டேவே ஸ்பாயில் ஆயிரும். அதனால தான் வேண்டான்னு. சே ஜங்குக், ஆனால் இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணு வச்சுக்கேன், நிஜமா என்னை விட மோசமான நீ பார்க்கவே மாட்டேன். ஸோ ஜங்குக் தான் அது ஒரு மாதிரி இருக்கு. ஸோ ஜங்குக் தான் ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கான். ஸோ வெயிட்டர் தான் இப்போ வந்துட்டு அவர் அப்படியே ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ டேங் தான் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் என்ன வேணும் வேணான்னு சொல்லிட்டு அவனே வந்து டிசைட் பண்ணிவிட்டு அவனே வந்து கொடுக்குறான். ஸோ அந்த ஆர்டர் எடுக்கிற பர்சன் அப்படியே ஆர்டர் எடுத்துக்கிட்டே ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி தலையை குனிஞ்ச மணிக்கு தான் உட்காந்துட்டு இருக்கான், ரொம்ப சேடா. ஸோ நம்ம டேங் தான் ஆர்டர் சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சனை பார்க்க அவங்க ஜங்குக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேங் தான் பக்கத்தில் இருக்க ஒரு கிளாஸ் எடுத்து அந்த பர்சனோட மூஞ்சிலேயே தண்ணி ஊற்றுறான். ஸோ அந்த பர்சன் ஒரு மாதிரி ஷாக்கா டேங் பக்கம் திரும்ப ஜங்குக்கு அப்படியே பயந்த நிமிஷம் எந்திரிச்சு நிற்கிறான். டேங் என்னாச்சு? ஏய் என்ன நான் வச்ச கண்ணு வாங்காமல் அவனே பார்க்குறேன். நான் நல்லாகிறேனா? நான் வேணுமா உனக்கு? சார் அப்படிலாம் இல்லை. பின்ன வேற என்ன என் புருஷனை நீ வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க? அத்தா மயிறு அப்படின்ட்டு டேங் தான் அந்த கையில் இருக்கிற கிளாஸை வச்சு அந்த பர்சனோட ஹெட்லேயே உடைக்கிறான். ஸோ அங்கே நம்ம ஜங்குக்கு ரொம்ப பயம் வந்து டேங் போதும் டேங் வாங்க. ஏய் நீ தள்ளிப்படா, சும்மா தடுத்துட்டு தள்ளிப்படையில டேங் தள்ளி போன அப்படின்ற மாதிரி டேங் மிரட்ட ஜங்குக் தான் அப்படியே தள்ளி நின்னுறான். ஸோ அந்த பர்சனை ஜங்குக் கண்ணு முன்னாடியே டேங் அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சு முடிச்சுட்டு
இதுக்கப்புறம் என் புருஷனை பார்க்கணுன்னு யோசிச்சேன்னா கூட உனக்கு இந்த அடி தானே ஞாபகம் அப்படின்ற மாதிரி அவன் நம்ம ஜங்குக்கோட கையை பிடிச்சி எடுத்துட்டு அங்கேருந்து போகிறான். ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு தான் வீட்டில் கொண்டு வந்து விடுறான். ஸோ அவனை ரூம் வரைக்கும் தரன்னு இழுத்துட்டே போகிறான். டயாங் 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 விடுங்க டயாங், கை வலிக்குது டயாங், கை விடுங்க டயாங். ஏய் வாய மூடு டயாங், விடுங்க டயாங், ரொம்ப வலிக்குது. ஜங்குக்கு நான் வாயை மூடுன்னு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட அவங்க சொல்ல ஜங்குக் தாடி வாய முடிக்கிறான். அவனை ரூமில் தான் கொண்டு போயிட்டு தரத்தனை இழுத்துட்டு விடுறான். ஜங்குக், இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. உனக்கு எதுவாக இருந்தாலும் காலு கீழே நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன். இந்த வீட்டை தாண்டக்கூடாது நீ, உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் கேட்க ஜங்குக்கு என்ன சொல்றதுனே தெரில. பயத்தில் சரின்ற மாதிரி தலையாட்டிடுறான். அப்படியே ஒரு 2-3 மந்த்துக்கு மேலே ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் தான் நம்ம டயாங்கோட வீட்லேயே தான் இருக்கான். ஸோ டயாங் வந்துட்டு ஜங்குக்கு என்னென்ன வேணுமோ இன்ச்சு பை இன்ச்சு பார்த்து அவனே பண்ணுறான். டயாங் சொன்ன மாதிரி ஜங்குக் தேவையான எல்லாத்தையும் அவன் காலு கீழே கொண்டு வந்து வைக்கிறான். ஸோ ஜங்குக்கு அது பெருசாக கஷ்டமாக தெரியல, அவனுமே ஹாப்பியாக தான் இருக்கான். ஸோ அப்படியே ஒரு 3 மந்த்ஸ் ஸ்கிப்க்கு அப்புறம் தான் நம்ம ஜங்குக் தான் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். டயாங் இப்போ தான் வீட்டுக்கு வரான். டயாங் சொல்ல, நான் உங்கள்கிட்ட நீ கேட்கணுமே. என்ன? அது நீங்கள் கோச்சிக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அப்போ தான் கேட்பேன். சொல்லு ஃபஸ்ட்டு என்னென்ன. அது வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கு டயாங். வெளியே எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா ப்ளீஸ்? சரி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்க வீட்டுக்குள்ளே இருந்துட்டு. சரி போகலாம், ஆனால் என் பேச்சு கேட்டு இருக்கணும். கண்டிப்பாக. சரி வா அப்படின்ட்டு டயாங்கும் ஜங்குக்கும் தான் இப்போ கிளம்பி போகிறாங்க. ஸோ டின்னருக்கு தான் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட டே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ஸோ நம்ம டயாங் தான் ஜங்குக்கடி ஃபீட் பண்ணிவிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஸோ டயாங்கோட ஒரு கேண்டில் லைட் டின்னர் ரொம்ப அழகாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ டயாங்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு டயாங் தேங்க்யூ. எதுக்கு வெளியே கூப்பிட்டு வந்ததுக்கா? அதுக்கும் சொல்லலாம், இருந்தாலும் என் கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. உங்கள் கூட இருக்கிறது ஒவ்வொரு மூமெண்ட்டுமே. அண்ட் இந்த மாதிரி மூமெண்ட்லாம் ரொம்ப ஸ்பெஷல்ல. ஜங்குக் எவ்வளோ பேச தெரியுமா? ஸோ ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே எந்திரிச்சிட்டு டயாங் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே அப்படின்ற மாதிரி டயாங்கும் பில் பே பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு சார் அப்படியே வெளியே வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ஜங்குக்கோட பேக்கில் யாரோ ஒருத்தங்க கை வச்சு தட்டுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி அருவருப்பாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறான். ஸோ ஜங்குக் தான் ஹேய் ஸ்டூபிட், எவ்வளோ தைரியம் இருந்தால் மேலே கை வைப்பேன். ஓ என்னது மேலே கை வைக்கக்கூடாதா? அன்னைக்கு உன்னை பார்த்தப்ப நீ இவ்வளோ போல்டாலாம் பேசலையே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் அந்த பர்சன் யாருன்னு ரீகால் ஆகுது. ஸோ ஜங்குக் தான் ஏய் அன்னைக்கு ஷாப்பிங் மாலில் பார்த்த பர்சன் தானே நீனா? நான் ஒரு வழி விடுனேன். அச்சோ வழி விடணுமா? அப்போல்லாம் வழி விட முடியாதே. அன்றைக்கும் கூட ஒருத்தர் இருந்தானே அவன் எங்க அப்படின்ட்டு ஜங்குக் கூட சீக்ஸ்லாம் கை வைக்க போக ஜங்குக் தான் அப்படியே கையை தட்டி விட்டுட்டான். ஏய் ஒரு லிமிட்டில் இரு, என்ன பண்ணுற நீ, தள்ளிப்போ அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அந்த பர்சனை தள்ளி விடுறான். ஸோ அந்த பர்சன் அப்படியே போயிட்டு கதவுல இடித்து நிற்கிறாங்க. ஸோ டோர் அப்படியே டக்குன்னு ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த பர்சன் அப்படி இதுவாக ஸோ நம்ம அவங்க தான் அன்னைக்கு நீ என் புருஷனை பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு நான் உன் கை காலை உடச்சிருக்கணும் தொடுற மயிறு அப்படின்ட்டு நம்ம அவங்க தான் அவனோட ஹேரை பிடிச்சி அங்கே இருக்க வால்லையும் ஒரு இடிக்கிறான். அந்த பர்சனோட ஃபேஸ் அப்படின்னு நொறுங்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் டயோங் ஏய் அங்கேயே நில்லு, பக்கத்தில் வந்த நம்ம டயாங் தான் அந்த பர்சனை அப்படியே தூக்கிப்பட்டு மிதிக்கிறான். அந்த பர்சனுக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. டயாங் அங்கேருந்து விடவே மாட்டேங்கிறான்.
இந்த இந்த கை தானே தொட்டிருக்கோம், இந்த 2 கையும் தானே அப்படின்ட்டு அவன் 2 கையுமே அவன் லெக்ஸ் வச்சுட்டு அவன் பூட்ஸ் வச்சு அப்படியே மிதிக்கிறான். ஸோ அந்த பர்சனோட கையிலேருந்து ப்ளீட் ஆகவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜங்குக் தான் டேங் போகலாம் டேங் ப்ளீஸ் டேங் வேணாம், இதுக்கு மேலே வேண்டாம் போகலாம் டேங் அப்படின்ட்டு நம்ம டேங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். ஸோ இப்போ அப்படியே காரில் தான் இருக்காங்க. நம்ம டேங்க ரொம்ப கோவமாக இருக்கான். ஜங்குக் தான் அவன் எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்கான். ஸோ நம்ம அவங்களோட ஹார்ம்ஸில் அப்படியே வந்துட்டு நம்ம ஜங்குக் கூட டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவன் தோல் பட்டையில் அப்படியே சாஞ்சிக்கிறான். எதுக்கு அவங்க இவ்வளோ கோவப்படுறீங்க, எனக்கு பயமாக இருக்கு. இங்கே பாரு, என்னமோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பியா? உன்னால் எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியாதா? டேங், என்னால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியும். என்னோடய பயமே உங்களோட கோவம்தான். நீங்கள் ஏதாவது யாரையாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது டேங்? என்னால் ஒரு பர்சன் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் உங்களால் யாருக்கும் எந்த ஹர்ட்டும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜங்குக், நீ இப்படி நினைக்கிறது உனக்கே முட்டாள்தனமாக தோணலை? டேங் ப்ளீஸ், எனக்கு ஒரு ஹாப்பியான லைஃப் தான் வேணும். பிரச்சனை இருக்க வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஹாப்பியாக உங்கள் கூட என் லைஃப் நான் லீட் பண்ணணும். நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு என்னால் அதை சொல்லக்கூட முடியாது. என்னோடய லவ் மொத்தமாக உங்கள் கூட இந்த லைஃப்பை வாழ்ந்துட்டு உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கும் என் மேலே கோவம் வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டேங். ஜங்குக், நீ இந்த டேங் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனே. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு டேங். நீங்கள் மேலே கட்டுற கேரு, அஃபெக்ஷன், பொசசிவ்னஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்களும் என் மேலே லவ் வச்சுருக்கீங்கன்னு நம்புகிறேன். இருக்குடா, இருக்கு. எனக்கும் உன் மேலே லவ் இருக்குது. லவ் இல்லாமலையா உன் மேலே இவ்வளோ பொசஸ் ஆகிறேன் நான்? எனக்கு நான் கல்யாணம் பண்ணும்போது வேணால் எதுவும் ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஜங்குக். ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சப்பிலேருந்து நீ என்னோடது மட்டும்தான். உன்னை யார் பார்க்குறதையோ யார் தொடுறதையோ என்னால் அவ்வளோ பண்ண முடியாது. எனக்கு புரியுது டேங், என்னாலையுமே அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது தான். ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவப்படுறது எனக்கு அது பயத்தை கொடுக்குது. சரி, அல்லாத, என்னால் உன் கண்ணில் அதை பார்க்க முடியலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறான். அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அவங்க 2 பேருமே வீட்டுக்குமே வந்து சேர்ந்துடுறாங்க. ஜங்குக் தான் டேங்கோட ஹார்ம்ஸை பிடிச்ச வந்தான். அதை விடவே மாட்டிக்கிறான், ரொம்ப கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில் அப்படியே கையை வச்சு கப் பண்ணிவிட்டு, ஜங்குக், நீ எனக்கு மட்டும்தான், சரிதானே? ஆமாம், உங்களுக்கு மட்டும்தான். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டேங். டேங் டேங் டேங். ஸோ இதோட அன்கட்டை நம்ம டெலியில் பார்த்துடலாண்டா. ஸோ டெலியில் பார்த்து முடித்தவங்க அப்படியே வந்துட்டு யூடியூப்பில் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி லெக்ஸ் எல்லாம் சரியான பெயின். ஸோ அப்படியே அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வலிக்குது. அவங்க எங்கே போனார்? டேங் டேங் அப்படின்ட்டு ஜங்குக் தான் இறங்கி அவனோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அவன் அப்படியே பொறுமையாக போயிட்டு டேங் எங்கே இருக்கான்னு பார்க்குறான். ஸோ டேங் ரூமில் இல்லை, ரெஸ்ட் ரூம்லேயும் இல்லை. ஸோ டேங்கோட ரூமில் இல்லாதனால ஸோ வீட்டில் எங்கேயாவது இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக ஸோ ஜங்குக் தான் அப்படியே போகிறான். ஸோ பக்கத்தில் அப்பா அம்மா ரூம் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் அங்கே போகலான்னு போகும்போது, ஐயோ, அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்கல்ல, அவங்க தான் வீட்டில் இல்லையே, அப்போ டேங் எங்கே போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே கீழே தான் இறங்கி போகிறான். ஸோ கிச்சனில் இருக்கானான்னு பார்க்க போகிறான். ஸோ அப்போ பேஸ்மெண்ட்லேருந்து சவுண்ட் வர மாதிரி இருக்கு. என்ன சத்தம், என்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே இறங்கி போகிறான். அப்படியே பொறுமையாக இறங்கி போகிறான். ஸோ அங்கே ஒரு வாய்ஸ் கேட்குது, டேங், இவனை நீ கொலை பண்ணியே ஆகணுமா?
என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவன் கை வச்சது என் ஜங்குக் மேலே. என் ஜங்குக் மேலே கை வச்சா நான் எப்படி அவனை சும்மா விட்டுருவேனா? அந்த இடத்துல அவன் பயந்தான். அதனால மட்டும்தான் அவனை அப்படியே விட்டுட்டு வந்தேன். இல்லை இந்த நாயை நான் உயிரோட விடுவேன்னு நீ நினைக்கிறியா? அப்படின்ற மாதிரி அவங்க தாங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே எட்டி பார்க்குறான். ஸோ தேங்கோட காலுக்கு கீழே ஒரு பர்சன் படுத்துட்டு இருக்காங்க, மூஞ்செல்லாம் ரத்தத்தோட. ஸோ டேங்க அந்த பர்சனோட மூஞ்சி மேலே அவனோட காலை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல நம்ம ஜங்குக்கோட அம்மா அப்பா, டேங்கோட அம்மா அப்பா, நம்ம ஷுகா, நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே இருக்காங்க. ஜங்குக் தான் ரொம்ப ஷாக்காக நின்று பார்த்துட்டு இருக்கான். அம்மா அப்பா இங்கே என்ன பண்ணுறாங்க? ஆன்ட்டி அங்கிளும் வெளியே போகிறேன்னாங்க. அப்புறம் டாக்டர் ஷுகா, ஜிமின் இங்கே இருக்கான். என்னென்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்போ ஜிமின் தான், டேங் ஜங்குக் தான் பயப்படுறான்னு தெரியுதுல்ல, அப்போ அவன் மேலே கோவப்படாமல் இருக்கலாம்ல. இதெல்லாம் நீ பண்ணதுக்கு ரீசனே அவனுக்கு வேணும் தானே. இதே ஒரு காரணமாக அவனை வெறுத்துற போகிறான். இங்கே பாரு, நான் எப்படி இருக்கணும், சரி அவன் அப்படியே தான் ஏற்றுக்கணும். சரி அவன் டேவாக பார்த்து லவ் பண்ணான். ஆனால் அவனை இத்தனை வருஷமாக லவ் பண்ணது இந்த டேங் தானே, இந்த கிம் டேங் தானே. அப்போ என்ன தான் வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாழணும். அந்த டேவை எதிர்பார்த்தானா அதுக்கு சான்ஸே கிடையாது. டேங், நீ சின்ன வயசில் ஜங்குக்கு பிடிச்சி வேணும்னு சொன்னனால தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை உனக்கு கல்யாணம் பண்ணிச்சோம். இது நீங்களா? நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்களா? நான் அவனை கல்யாணம் பண்ணேன். அவெல்லாம் மறந்து போச்சா? அவனுக்கு 10 வயசு, எனக்கு என்ன ஒரு 15 வயசு இருக்குமா? அன்னைக்கு அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஜங்குக்கு வராமல் இருந்திருந்தா, நான் பார்க்காம இருந்திருந்தா. டேங், இந்த ஜூஸ் குடி. எனக்கு எதுவும் வேணாம்மா, பேசாமல் அதை வைக்கிறியா? டேங், இது பெரிய பார்ட்டிப்பா, உன் வயசு பசங்க இத்தனை பேர் இருக்காங்க, போ உங்களுக்குள்ளே போய் என்ஜாய் பண்ணம்மா. பசங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. எதுக்கு நான் இப்போ எதுக்கு இப்போ இன்ட்ராக்ட் ஆகணும்? எனக்கு தேவையில்லை. நீ இப்போ வேலையை பாரு, உன் ஏஜ் பர்சன்ஸ் கூட நீ இப்போ என்ஜாய் பண்ண. எனக்கு இங்கே உட்காந்துருக்க தான் பிடிச்சிருக்கு, போ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவங்க மட்டும் பேசி அமுச்சு விடுறான். ஸோ டேங் தான் ஒரு 15 வயசு பையன். ஸோ அவனுக்கு அவ்வளோவா யாரு கூடயும் பேசி பழகிறது பிடிக்காது. ஸோ ஏதாவது கும்பலாக இருக்க இடத்துக்கு போனால் கூட அவன் தனியாக தான் போய் உட்காந்துட்டு இருப்பான். அவ்வளோ ஈஸியாக யாரையுமே நம்பிட மாட்டான். ஸோ ரொம்ப அடமெண்ட், அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்ககிட்ட யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ டேங் தான் அப்படியே அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். அச்சிச்சோ, இந்த கேக்கு நீ கீழே போட்டுட்டியே. இப்போ நான் போயிட்டு இன்னொன்று வாங்கிட்டு வரணுமா? ஐயோ குக்கி அல்லாத. இப்போ நான் உனக்கு என் ஃபிஷ் கேக் தரேன். எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இந்த ஃப்ளேவர் தான் வேணும். அது ஒன்று தான் இருந்துச்சு, நான் பார்த்தேன். இப்போ அது கீழே விழுந்துச்சு. அப்போ நான் கேக் சாப்பிட முடியாதா அப்படின்ட்டு. ஸோ குக்கி தான், நம்ம ஜங்குக் தான், அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஸோ அங்கே ஒரு குட்டி பாப்பா கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் கூட கேக் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் ஜங்குக் கழுதிட்டு இருக்கான். எனக்கு கேக் வேணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போகிறான். டேங் என்ன யோசிச்சானோ, அவன் பக்கத்தில் அதே ஃப்ளேவரில் ஒரு கேக் இருந்திருக்கும். ஸோ டேங்க்காக தான் அவங்க அம்மா வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. பட் டேங் சாப்பிடாம கையிலேயே வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த கேக் எடுத்துகிட்டு ஜங்குக் கிட்ட தான் போகிறான். ஐய் இந்தா இதை சாப்பிடு. நீங்கள் யார்? நானா? என்னோட நேம் கிம் டேங். கிம் டேங், உங்களுக்கு ஓகேவா நான் இந்த கேக் சாப்பிட்டது? சாப்பிடு, ஆனால் அல்லாத. என்னமோ நீ அழுகிறது பார்த்தா எனக்கு பிடிக்கல. அது அது எங்கள் அம்மா யார் கேக் கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது பார்ட்டி ஹால், சாப்பிட்லாம், சாப்பிடு. ஓகே அப்படின்ட்டு குக்கி தான் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். டேங் தான் அவன் சாப்பிட்றதே பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு மாதிரி வச்ச கண்ணு வாங்காமல் அவன் சாப்பிட்றதே பார்க்குறான். அவனோட லிப்ஸு, அவனோட ஐஸ், அவனோட நோஸ், அவனோட சீக்ஸுன்ட்டு இப்படி இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம ஜங்குக்கை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே மவுத்தெல்லாம் கேக்கோட அப்படியே உட்காந்துட்ருக்கான். கேக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா கேக்? இல்லை, ஆனால் சாப்பிட்ணும். ஆ சாப்பிட்ணும். நீ வரியா? ஆ எங்கே? உனக்கு இன்னொரு பீஸ் கேக் வாங்கி தரேன், இதே ஃப்ளேவரில். அப்படியா? நிச்சயமாக வாங்கி தருவீங்களா? உனக்கு இல்லாமல் வேற யாருக்கு? வா வாங்கி தரேன். சரி ஓகே அப்படின்ற மாதிரி குக்கி அப்படியே நம்ம அவங்களோட கையை பிடிச்சிட்டு நடக்கிறான். ஸோ அப்போ பின்னாடி ஒரு குட்டி பாப்பா நடந்து வருது. ஏய் குள்ள வத்து, நான் பின்னாடியே வரேன். அது எனக்கு கேட்க போ அங்கே அடைக்கும், கிளம்பு காற்று வரட்டும் அப்படின்ட்டு அங்கதான் அந்த பொண்ணை திட்டிட்டு அங்கேருந்து அப்படியே ஜங்குக்கு மட்டும் கூப்பிட்டு போகிறான். எதுக்காக திட்டுறீங்க? ஒன்றும் இல்லை, உன் கேட்காவ கேட்குறான். ஆமாம் ஆமாம், என் கேக் எனக்கு தான் வேணும், நான் கொடுக்க மாட்டேன். அதுக்கு தான் திட்டினேன். நீ வா நம்ம போய்ட்டு கேக் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கை தனியாக ஒரு பிளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அப்படியே அவனை ஒரு பக்கமாக நிற்க வச்சுட்டு, உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்கு? என்னோட பெரிய பையன். ஏன் என்னாச்சு? நான் உன்னோட பெரிய பையன்தான், ஆனால் இது தப்பில்ல. என்ன பண்ணுற? விடு விடு, அம்மா அம்மா விடு 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 தியாங், விடு தியாங், விடு, அடிப்பேன் நான் அடிப்பேன். ஏய் டேங், சின்னடா பண்ணிட்டு இருக்கா? டேங் விடுறா அவனை, விடுறா, சின்ன பையன்டா, விடுறா. ஐயோ ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு? அம்மா அம்மா. ஏய் கைவிட, என்னத்துக்கு பிடிக்கிறேன்னா? டே அவன் சின்ன பையன், சின்னடா பண்ணிட்டு இருக்கா? சின்ன பையன்தான், ஆனால் அவன் என்னோடது. ஸோ ஜங்குக் அப்படியே அங்கே பார்த்துட்டு அவங்க அம்மா பின்னாடி மறைஞ்சிக்கிறான். அம்மா அம்மா அம்மா, அந்த பையன் என்னென்னமோ தொட்டுறான், என்னமோ பண்ணுறம்மா அப்படின்ட்டு நம்ம அவங்க பார்த்துட்டு பயப்படுறான். ஸோ ஜங்குக்கோட அம்மா தான், என்ன பண்ணுற நீ? ஏய் என்கிட்ட இதெல்லாம் தேவையில்லை, அவன் பையனா, அவன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. டேங்கோட அப்பா தான், டேங் என்ன பண்ணுற? அவன் எனக்கு தான், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிரு, ஆனால் அவன் எனக்குன்றதை ஞாபகிச்சுட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி அங்கே ஜங்குக்கோட பேரண்ட்ஸை பார்த்து அவங்க தான் கோவமாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த இன்சிடெண்ட்லேருந்து ஜங்குக்கு எதை பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவான். ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்ப கூட கொஞ்சம் கொஞ்சம் பயந்துட்டு இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் டேங் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துருக்க மாட்டான். ஸ்கூல் டேஸில் தான் நம்ம ஜங்குக்கு ஜிமின் ஃப்ரெண்டாக இருப்பான். ஸோ ஜிமின் நம்ம ஜங்குக்கு எப்படி ஃப்ரெண்டாக இருப்பான்னா, டேயாங் தான் ஜிமின்கிட்ட சொல்லி அவனை ஜங்குக் கிட்ட மட்டும் ஃப்ரெண்டாக இருக்க சொல்லியிருப்பான். எதுக்குன்னா ஜங்குக் வேறு யாருக்கிட்டேயும் ஃப்ரெண்டாக ஆகிடக்கூடாது, வேறு யார்கிட்டையும் கம்ஃபர்ட் ஆகிடக்கூடாது, வேறு யாருக்கிட்டையும் அவன் பேசி பழகிடக்கூடாதுன்ற ஒரு பொசசிவ்னஸ் தான் அவனை ஜிமின் அங்கே அமுச்சு விட வச்சுச்சு. ஸோ ஜிமினுமே டேயாங் சொல்லி தான் ஜங்குக் கிட்ட ஃப்ரெண்டாக இருப்பான். ஜங்குக்கை பற்றி இன்ச் பை இன்ச் ஜிமினுக்கு தெரியும். ஸோ எல்லாத்தையுமே டேயாங்க்கு சொல்லுவான். ஸோ ஜங்குக் 11th ஸ்டாண்டர்ட் படிக்க போகணும். ஸோ அவன் என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஸோ அவன் வீட்டில் எல்லாருமே ஸோ ஜங்குக்கு ஒரு கோர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அந்த கோர்ஸ் எவ்வளோ நல்லா இருக்கும், ஸோ அந்த கோர்ஸ் அவனுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு அவனையே நம்ப வச்சுருப்பாங்க அவன் வீட்டில். ஸோ ஜங்குக் வந்து பிஸ்னஸ் கோர்ஸ் தான் எடுத்திருப்பான். ஸோ ஜங்குக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு அவனுக்கே தெரியலை. ஆனால் வீட்டில் சொல்கிறாங்க அவனுக்கு அதுதான் பிடிக்கும்னு அவனை மேனிகுலேட் பண்ணி அவனை அதையே வந்துட்டு படிக்கவும் வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக் அவனுக்கு அதுதான் பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறான். ஸோ அவன் அதையும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறான். டேயாங் தான் ஜங்குக்கு பிஸ்னஸ் கோர்ஸ் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் சொல்லியிருப்பான். அண்ட் ஜிமின் கிட்டேயுமே சொல்லி அதையே எடுக்க சொல்லியிருப்பான். ஸோ ஜிமின்மே வந்துட்டு ஜங்குக் கிட்ட சொல்லியிருப்பான், மச்சான் நம்ம இந்த கோர்ஸ் எடுக்கலாம்டா,
ஏன்டா வேற எதுவும் ட்ரை பண்ண வேணாமா? டேய் உனக்கு பிஸ்னஸ் நல்லா வரும்னு சொல்லியிருக்கல்ல. நீ எப்படி இருந்தாலும் உன் ஃபேமிலி பிஸ்னஸ் நீ பார்ப்ப. டேய் ஃபேமிலி பிஸ்னஸ்ல இல்லை, நான் தனியாக பிஸ்னஸ் பண்ணுவேன்டா. ஆமாண்டா, நீ தனியாக பிஸ்னஸ் பண்ணுவ, நான் தான் உனக்கு மேனேஜராக இருப்பேன். ஆமாம்ல. ஸோ அப்போ நம்ம பிஸ்னஸ் கோர்ஸ் தான் எடுக்கணும். ஆமாண்டா, அதுதான் எடுக்கணும் நம்ம. அப்போ சூப்பர் அப்படின்ட்டு 2 பேரும் பிஸ்னஸ் கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ அவன் காலேஜ் போகிற டைமில் டேயாங் சொல்கிற காலேஜில் தான் நம்ம ஜங்குக்கு சேர்த்து விட்டுருப்பாங்க. ஸோ இந்த தடவை வீட்டில் எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கே வந்துட்டு நிறையா காலேஜ் பார்த்துருப்பான். ஸோ நிறைய காலேஜ் அவன் பார்த்த காலேஜ் எல்லாமே வந்துட்டு தப்பாக அந்த காலேஜை பற்றி ரூமர்ஸ் வருது, ரேகிங் இருக்குன்றது, இந்த மாதிரி நிறைய விஷயம் ஜங்குக் தேடுற காலேஜிலலாம் வந்திருக்கும். ஸோ ஜிமின் தான் மச்சான் என்னடா எல்லா காலேஜிலும் இப்படியே இருக்குது, அப்புறம் எந்த காலேஜிலலாம் சேர்றது தெரியலையே. இப்போதைக்கு இருக்கிறது இது ஒரு காலேஜ் தான், இதில் தான் இப்போ வரைக்கும் எந்த கெட்ட பேரும் வரல. ஸோ நம்ம இந்த காலேஜில் சேர்ந்துருமா ஜிமினா? சரிடா, உனக்கு ஓகே எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்லிட்டு அவன் கூடயே சேர்ந்துக்கிறான். பட் அது நம்ம டேயாங் நினச்ச அதே காலேஜில் தான் போயிட்டு ஜங்குக்குமே சேர்ந்துருப்பான். ஸோ அப்புறம் ஜங்குக் வந்து பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதையுமே இவனுங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ஜங்குக் டேயாங் சொல்கிற பிஸ்னஸ் தான் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். பட் இது எதுவுமே ஜங்குக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம ஜங்குக்கு மேரேஜ் பேச்சுன்னு ஒன்று வரும்போது ஸோ அவனுக்கு நிறைய அலைன்ஸ் வந்திருக்கும். ஆனால் அது கல்யாணம் வரைக்கும் போகும், கல்யாணம் நடக்காது. டேயாங் தான் ஒவ்வொரு மாப்பிள்ளையாக கடத்தியிருப்பான். கல்யாண நாள் வரைக்கும் போயிட்டு ஸ்டேஜில் விட்டு கடத்தியிருப்பான். ஸோ ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவனுங்க ஓடி போயிட்டானுங்க. பட் டேயாங்க்கும் நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி, டேயாங்கோட ஃபேமிலி, ஜிமினுக்கு கூட தெரியும். ஸோ அந்த பர்சனை டேயாங் தான் வந்துட்டு கடத்திட்டு போயிருப்பான் அப்படின்ட்டு. ஜிமினும் டேயாங்கும் காரில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும்லடா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்லாம் போய் சேர்த்துருப்பாங்க. ஸோ அதுவே ஃபேக்கான ஆக்சிடென்ட் தான். ஸோ சுகர் இருந்திருப்பார், அவர் தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு பக்காவான பிளான் போட்டு நம்ம டேயாங்க மீட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ டேயாங் வந்துட்டு லிட்டில் ஸ்பேஸில் இருந்த மாதிரி அவன் நடிச்சிருப்பான். பட் அவன் லிட்டில் ஸ்பேஸில் இருந்திருக்க மாட்டான். ஜங்குக்கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி நடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட வந்திருப்பான். ஸோ டேயாங் நினச்சபடியே ஜங்குக்கு டேயாங்க பிடிச்சிருக்கும். ஆனால் டேயாங்க்கு ஒரு கோபம் என்னென்னா, அவன் நினைக்கிறது அவனுக்கு கிம் டேயாங்கை பிடிக்கணும். பட் ஜங்குக்கு டேட்டேவை பிடிச்சிருக்கு. அதனால தான் அவன் டேட்டே கூட எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸ் ஆகுறானோ டேயாங்கா நைட்டு அவனோட வீட்டுக்கு வந்து அவனை கிஸ் பண்ணி அவன் டச் பண்ணி அந்த கோவத்தை அதில் திட்டுப்பான். ஸோ ஜங்குக்கு எப்பயுமே ஒரு பூச்சி கடிச்சிச்சு நினச்சி வந்து நிற்பாளடா. ஸோ அப்போ ஒரு பர்சன் வந்து அவனை ஹிக்கி கொடுத்துருப்பாங்கள்ல. ஸோ அது நம்ம டே தான். ஸோ மேரேஜ்க்கு அப்புறமும் அவன் தூங்கினக்கப்புறம் அவன் கூட அந்த மாதிரி இருக்கிறதுமே நம்ம டே தான். ஸோ சுகா அவன்கிட்ட செக்கப்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ சுகாவுமே வந்துட்டு இந்த பிளானில் ஒரு பார்ட் தான். ஸோ ஒரு ஃபேமிலி டாக்டராக தான் சுகா உள்ளே இருந்திருப்பான். ஃபுல்லாக நம்ம டேயாங்கோட பக்கா பிளானு. அவன் கண்ட்ரோலுக்கு கீழே தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ டேயாங் தான் அதை சொல்லிட்டு இது பண்ணுறான், ஸ்மக் பண்ணுறான். இப்படி நான் ஒன்றையும் என் ஜங்குக்காக பார்த்து பண்ணி அவனை என் கைக்குள்ளே வச்சுருந்தா இந்த எச்சப்பாடு வந்து அவன் மேலே கை வைக்கிறான். அது எப்படிரா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கிற பசங்களை பார்த்ததும் அது மாதிரி தெரியுமா என்ன? இப்போ நான் இருக்கல்ல, என்கிட்ட காட்டவும் மயிரா அப்படின்ட்டு அங்கே அப்படியே அவன் கால் வச்சு அவன் கழுத்துலேயே மிதிக்கிறான். அப்படின்ட்டு அந்த பர்சன் தரையிலே தட்ட அந்த பர்சன் அவங்க காலாலே அப்படியே இறந்து போகிறாங்க. அப்போ இந்த உண்மையெல்லாம் ஜங்குக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் டேயாங்? அவனுக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. இதை பார்த்தியா அப்படின்ட்டு டேயாங் தான் ஒரு குட்டி சுக்கேஸ் மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி மெட்டலில் செஞ்ச சுக்கேஸ் மாதிரி இருக்குது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே இன்ஜெக்ஷன் அண்ட் மருந்துன்ட்டு நிறையா இருக்குது. ஸோ டேயாங் தான் அதை எடுத்து காட்டிட்டு ஆர்டிஃபிஷியல் லிட்டில் ஸ்பேஸ்க்கான ஒரு இன்ஜெக்ஷன், இதை நான் ஜங்குக்காகவே தயாரித்து வச்சுருக்கேன். அதுவும் அவன் இதை எப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறானோ அப்போ நான் அவனுக்கு இதை போடுவேன். அதுக்கப்புறமா அவன் என் கூடயே தான் இருப்பான். எல்லாத்தையும் மறந்துட்டு நான் திருப்பி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன் அவனை லவ் பண்ணான்.
ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஸோ சின்ன வயசுலேருந்து ஜங்குக்கு எல்லாமே அவன் ஆசைப்பட்டது தான் கிடச்சிருக்கும். அவன் இப்போ வரைக்கும் அப்படி தான் நம்பிட்டு இருக்கான். பட் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது என்னென்னா, ஸோ ஜங்குக் அவன் ஆசைப்பட்டது தான் பண்ணியிருக்கான். பட் டயாங் அவனுக்கு என்ன கொடுத்தானோ அதை தான் அவன் ஆசைப்பட்டு பண்ணியிருக்கான். ஸோ அவன் எடுத்த ஒவ்வொரு முடிவுமே டயாங்கோட முடிவு. ஸோ எல்லாமே டயாங் இது பண்ணி தான் அவனுக்கு வந்திருக்குன்னு அவனுக்கு இப்போ கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கு அப்படியே மனசு ரொம்ப பெயினாக இருக்குது. பட் என்னென்னா அவங்க நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா அங்கேருந்து யாருமே அவன்கிட்ட உண்மையை சொல்லலை. அவங்க அப்பா அம்மாவாக இருக்கட்டும், டயாங்கோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், என் ஜிமினாக இருக்கட்டும், சுகாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவன்கிட்ட நடிச்சிருக்காங்க. அது அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குறாங்க. ஸோ ஜங்குக் தான் ஒரு மாதிரி கீர்னு இருக்கு. ஸோ ஜங்குக் அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு பொருளை தட்டி விட ஐயோ அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கேட்குது. ஸோ அப்போ டயாங் தான் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜங்குக் அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ நம்ம டயாங்கோட அம்மா தான் ஜங்குக் அது எல்லாத்தையும் கேட்டானாம எதுக்குமா பதற? அவன் கேட்டாதான் என்ன? இல்லைடா இங்கேருந்து அவன் போயிட்டானா? அம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவன் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டயாங் தான் அவன் கையில் இருக்கிற இன்ஜெக்ஷனை எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி அவன் ரூமுக்கு தான் போகிறான். ஜங்குக் இங்கே அப்படியே போயிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டான். கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஸோ இப்போ டயாங் தான் குக்கி குக்கி எல்லாத்தையும் கேட்டுட்டியா குக்கி? அது 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 அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி வாய்ஸு அப்படியே உள்ளே போகுது. அவன் பேசவே இல்லை. ஸோ உரிச்சாச்சு படுத்திருக்கான். ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே வந்து பேக்கப் பண்ணிக்கிறான். குக்கி என்னடா எல்லாத்தையும் கேட்டியா? நான் உனக்காக பண்ண எல்லாத்தையும் கேட்ட போல இருக்க. எப்படிடா தரமாக பண்ணியிருக்கணும். அது அது டயாங் அது உன்னை எப்படியே விட்டா நீ என்னை விட்டு போயிடுவில்ல குக்கி? உன்னை நான் குழந்தைய மாட்டிட்டோமா? டயாங்கது அப்படின்ற மாதிரி நம்ம டயாங் தான் அவன் கையில் ஒரு இன்ஜெக்ஷன் வச்சுருக்கான்ல, அது அப்படியே நம்ம ஜங்குக் கிட்ட கொண்டு போகிறான். ஸோ இப்போ அப்படியே ஒரு ஃபியூ மந்த் கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஸோ டயாங் தான் அப்படியே ஆஃபீஸ் ரூமில் தான் கத்திட்டு இருக்கான். ஸோ இப்போ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டியாங்ஷி அப்படின்ட்டு ஒரு பர்சன் அப்படி உள்ள ஓடி வராங்க. டியாங்ஷி உனக்கு என்ன நினச்சி தெரியுமா, உனக்கு என்ன நினச்சி தெரியுமா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே குதிச்சுட்டு ஓடி வரான். ஸோ அப்போ டயாங் தான் நீங்கள் 2 பேர் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த 2 பர்சன் அப்படியே வெளியே போகிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே குதிச்சு ஓடி வந்து நம்ம அவங்களோட மடியில் உட்காந்துட்டு டியாங் உனக்கு என்ன நினச்சி தெரியுமா? என்ன நடந்துச்சு ஜங்குக்? சொன்னா தானே தெரியும். அத்துவா இது 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 இருக்க பற்றியா அப்படின்ற மாதிரி அவனை நெக்க காட்டுறான். ஆமாம் அதுக்கு என்ன? உன்னோட பையன் என்னை கேள்வியாக கேட்டு கொள்றான்டா. என்ன சொல்கிற? ஆமாம் அது என்னன்னா அப்பா இது என்னது இவங்க கழுத்தில் ஒரு ரெட்டாக இருக்குன்றான். சொல்ல வேண்டியதானே அது பூச்சி கச்சிச்சின்னு. டேய் அவன் நம்பலடா. நீ அத்தனை வருஷம் அப்படி தானே நம்பிட்டு இருந்த. அம்மா என்ன தினமும் ஒரு பூச்சி கச்சிச்சு அப்படி தானே இருந்த. டேய் நம்ம பையன் என்ன மாதிரி இருந்தால் பரவாயில்ல நம்பிடுவான். அவன் ஒன்றை மாதிரி இருக்கான்டா. தெளிவாக கேட்குறான். அப்பா தானே கச்சாருன்றான். ஏன் பிள்ளையாச்சு அப்படி தான் இருப்பான். சரி விடு இப்போ என்ன அதுக்கு? அவனு இல்லை அதான் இப்படி பண்ணிகிட்டே இருக்கியே உனக்கு சலிக்காதா அப்படின்றதுக்காக வந்தேன். இப்படி தான் வருவியா அதுக்கு குடு குடு நோடி? வேறு என்ன பண்ணுறது புருஷா, எனக்கு இப்படி வந்தே பழகி போச்சு. சரி நீ ஹாப்பியாக இருக்கியா ஜங்குக்? ஏன் எனக்கு என்ன சந்தோஷமாக இருக்கு. நீ அன்றைக்கி நான் உனக்கு அந்த ஊசி போட்டிருந்தா நீ இவ்வளோ ஹாப்பியாக கூட இருந்திருப்பியாடா? இங்கே பாருட்டேன், நான் திருப்பி சொல்கிறேன். சின்னவாக இருந்தாலும் நான் உன்னோட ஜங்குக் தான். ஐ லவ் யூ. ஆனால் நீ எனக்கு ஊசி போடாமல் போனது நல்லது தான். ஏன் அப்புறம் என்னோட அவ்வளோ அழகான மெமரிஸ்லாம் போயிருக்குமே. என் டேட்டே கூட இருந்தது, அப்புறம் என் டேவும் கூட இருந்ததுன்னு எல்லாமே போயிருக்கும். ஆனால் அந்தளவுக்குலாம் விட மாட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல ஜங்குக், எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். இந்த லைஃப் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன்.
உன் மேலே எனக்கு எவ்வளோ எவ்வளோ டார்க் லவ்னா சொல்ல முடியாத அளவுக்கு. உனக்காக என்ன வேணாலும் செய்வா. எனக்கு தெரியுமே எனக்காக என்ன வேணாலும் செய்வேன்னா. அது மட்டும் இல்லாமல் எனக்காக என்ன வேணாலும் செய்வல்ல, அப்போ இந்த ஹிக்கி கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கியா. என்னால் உன் பையன்கிட்ட சொல்லி சமாளிக்க முடியலட்டே. அதெல்லாம் ஸ்டாப் ஆகாது. இப்போ வா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன். ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஸ்டோரியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு சாரி, நான் இந்த ஸ்டோரி வந்து 10ஆம் தேதி போட்டிருக்கணும். அது ஒரு ஸ்பெஷல் டே, நல்லா போட்டிருக்கணும். பட் என்னால் போட முடியல, எனக்கு ரெக்கார்ட் பண்ண டைம் கிடைக்கல. இல்லை நம்ம ஷேடோ வேறு என்னை பிடிச்சி கிளின்னு கிழிச்சாங்க. நீ ரெக்கார்ட் பண்ண மாட்டேன்னு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு மாணவக்கரோசெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, இருந்தாலும் சொல்கிறாங்களே கிடைக்கிற டைம் அப்படியே அந்த ரெக்கார்டிங்கை முடிச்சிட்டேன். அண்டு சாரிப்பா 10ஆம் தேதி போகிறேன்ட்டு லேட்டாக போட்டுட்டேன். ஏன்னா இன்ட்ரோவில் வந்துட்டு நான் வந்து 10ஆம் தேதிக்கு முன்னாடியே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் இப்போ தான் முடித்தேன். ஸோ சாரி லேட்டாக போடுறதுக்கு. அண்டு லுமினார் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் போடுறேன். ஸோ லுமினார் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு 2-3 ஒன் ஷாட் இருக்கா, நான் அதை மட்டும் முடிச்சுட்டு நான் அப்புறம் லுமினார் ஸ்டார்ட் பண்ணுறேன். வித் மை பேபி வந்து ரெக்கார்டிங் முடிச்சு தான் வச்சுருக்கேன். அது என்ன நான் எடிட் பண்ணி போடாமல் இருக்கேன். அண்ட் வித் மை பேபின்னு ஒரு 2 எபிசோடில் முடிஞ்சிரும்டா. அது அவ்வளோதான் முடிய போகுது. ஸோ நான் இதுக்கப்புறமா அந்த எடிட் பண்ணிவிட்டு அதையும் நான் போட்டுடுறேன். அப்புறமா நான் ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. இதுதான் ஸ்டோரி. நல்லா இருக்கு நல்லா இல்லை, உங்களோட கரெக்டான ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, சரியா? ஏன்னா கமெண்ட் ரொம்ப முக்கியம். இதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை, நான் பேசுகிறேன் இதை பற்றி உங்ககிட்ட நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறேன், ஓகேவா? சரி, ஓகேடா, டாடா, பாய்.